நான் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம் இந்த தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுவோம். ஒரு சுரங்க பாதை புரத சத்து கடினமாக இருக்குன்னு சொன்னால் சரி இந்த வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அது சொன்னோன்னே நிறைய பேருக்கு பிடிச்சிச்சு. அது போக போக அப்படியே ஒரு ஃபார்ம் ஆயிட்டாங்க. நான் பார்க்காத எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ராவலில் பார்க்குறீங்க? சேத்தனில் 2 மாதம் இருந்தேன். திரும்பி இங்கே வந்தோடனே என்னோட வியூவே வேறு மாதிரி இருக்குது. ஒரு மரத்தில் ஒரு நாள் இலை ஏதோ இல்லை, இந்த மரத்தில் டிஃப்ரென்ஸ்னால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணிட முடியும். இப்போ ஒருத்தவங்களை வந்து அன்கண்டிஷனலி லவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இட் குட் பி எனிபடி. அவங்களுக்கு we are giving them the permission to destroy us, knowing that they will destroy us someday. அது என்ன இவ்வளோ கிரிஞ்சாவே இருந்தாலும் அந்த வார்த்தையை விட்டுருங்க. அந்த வார்த்தையே கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் டாக்ல எப்படி தெரியுமா இருக்கும். அது பாண்டி போயிருந்தேன். அப்போ போயிட்டு காஃபி சொன்னேன். ஒருத்தர் பக்கத்தில் வந்தார். ப்ரோ கடையில் காஃபி நல்லா இருக்காது, வாங்க வேறு கடைக்கு போகலாம். அவர் நான் பார்த்ததே கிடையாது. அவருக்கான அந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த கோஸ் மேட்டர்ல தான் ஒரு பிஸ்கெட் எனக்கு போட்டார். எனக்கு வந்து செம்ம ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாழ்க்கையில் அது மாதிரி ஏமாத்தினதே கிடையாது. இந்த மெய் அழகன் படம் டேரக்டர் பிரேம்குமார் பாட்காஸ்ட் சொன்னார், அவங்க பேக்கெட்லேருந்து எவ்வளோ எடுத்துட முடியும், ஒரு 500 ரூபாய் எடுத்துட முடியுமா, பட் அந்த 500 ரூபாய் போட்டோன்னு விட்டுருங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு 10 பேர் இருக்காங்க வராங்க, நம்ம வந்து உஷாரா இருக்கோம்னு நினச்சி ஒரு நல்ல மனுஷனை விட்டோன்னு என்ன பண்ணுறது. ரொம்ப பாப்புலராக நிறையா பணம் சம்பாதிச்சான் அப்படின்னா அவன் நல்லவன் இல்லைன்னு நீங்கள் பார்க்குறீங்களோ? நல்ல கேள்வி. நீங்கள் உங்களை தைரியமான ஆளுன்னு சொல்லுவீங்களா, கரேஜஸ்ன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்டர்னல் தாட் இருந்திருக்கா? இப்போ வந்து எல்லாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க, அடுத்த கேள்வியே என்ன வரும் அப்படின்னா இவன் எப்போ அடி வாங்க போகிறான் அப்படிங்கிறது நிறையா பேர் யோசிச்சு. எனக்கு வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஹாய் வணக்கம், வெல்கம் டு த தேர்ட் லைன் பாட்காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கூப்பிட்டதை மதித்து நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி. எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களை ரொம்ப முன்னாடிலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அதனால் ரொம்ப பெரிய விஷயம் இது எனக்கு. ஐ திங்க் இதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 1-on-1 பேசுகிறோம்னு நினைக்கிறேன். அது நம்ம இந்த செட்டப்லேயே தான் பேச போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே நமக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. நத்திங் ரிஹர்ஸ்ட், இது எல்லாமே இருக்குது. பட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் திஸ் திங். நான் நிறைய கிரியேட்டர்ஸ் இருந்தாலும் உங்களை ஏன் ப்ரைமரியாக நான் கூப்பிடணும்னு நினச்சேங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸாக ரீச் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி மெயினாக நான் பார்த்தது வந்து மற்ற கிரியேட்டர்ஸ்லாம் பார்க்கும் போதே வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ ஆப்டிமைஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இது தெரியும். அஃப்கோர்ஸ் நம்மளுமே ஒரு விதத்தில் அது பண்ணலாம். பட் உங்களை பார்க்கும்போது கிஷோர் வந்து அவரோட வாழ்க்கையை வாழ்கிறாரு, அவர் பாட்டுக்கு வாழ்கிறாரு, ஆடியன்ஸ்க்கு வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று வந்து நீங்கள் அந்த மெட்ரிக்ஸ் பின்னாடி போகாத மாதிரியும் அந்த மாதிரி ஒரு இது கிரியேட் ஆகுது. அண்ட் நீங்கள் லைஃப்பை வாழ்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து மெயினாக நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க கான்டென்ட்டை, நீங்கள் எப்படி லைஃப் அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த மாதிரி உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறதுக்கு அதனால் அந்த மெயின் டிஸ்கஷனே நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். ஸோ இஸ் தட் ட்ரூ? நான் நினச்சேன். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நிறைய டைம் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போது நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் எப்பயுமே இந்த எப்படி வச்சுருப்பேன்னா, ஒரு வீடியோ ஒரு நார்மல் டேவாக இருக்குன்னா அதை வந்து நான் ஒன்றும் அந்த வீடியோ மேம்படுத்த பார்க்கவே மாட்டேன். ஜஸ்ட் நான் பண்ணேன் அவ்வளோதான். எனக்கு எப்பயுமே நான் எப்படி பார்ப்பேன்னா லாங் டேர்ம் கோலை தான் பார்ப்பேன். ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு வின்ன்ற மாதிரி தான் வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் வின் எனக்கு பெருசாக எதுவுமே தராது. ரொம்ப ஸ்லோவான வின்னனால இப்போ ஒரு இந்த வாழ்க்கை அப்டேட்டில் ஒரு சீரிஸ் பண்ணுறேன், சில நாள்லாம் ரொம்ப போரிங்காக இருக்கும். பட் ஜஸ்ட் அந்த டே வந்து நான் ஷோ அப் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் முக்கியமாக எனக்கு ஒரு டேல எதுவும் இல்லைன்னா அது ரொம்ப இது பண்ணி சொல்லணும்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அந்த சிம்பிளான ஒரு திங் வந்து ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக ஜஸ்ட்டு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த பர்ஃபெக்ட் டேஸ் படம் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். ஓகே, டெய்லி பண்ணதே தான் பண்ணும், படம் அப்படியே தான் போகும், டெய்லி பண்ணதே தான் நடக்கும். ஆனால் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிப்பான், இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் ஒரு டல்லாக ஆரம்பிப்பான், ஒரு நாள் லேட்டாக எழுந்திப்பான், அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த நார்மலான விஷயம் அப்படி தான் நம்ம வாழ்கிறோம். நிஜமாலே எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். எல்லா நாளுமே என்னாலும் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ஒரு நாள் திடீர்னு தூங்கிட்டேன் அவ்வளோதான். எழுந்திக்கலான்னா எழுந்திக்கல, ஒர்க் அவுட் பண்ணலன்னா பண்ணல, சாப்பிட முடியலாம் சாப்பிடல, பிஸ்கெட் விட்டேன்னா அந்த மாதிரி தான். ஒரு மாதிரி எனக்கு அதை அப்படி தான் வச்சுக்க முடியும். அதான் நான் சேம் தான். நான் முன்னாடி ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கும் போது ரொம்ப அந்த ஒரு மாதிரி ஒரு இந்த பவுண்ட்ரி இப்படி தான் இருக்கணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு போயிட்டேன். அதனால என்ன ஆச்சுன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ரொம்ப வெயிட்டிங்ஸ் பண்ணி ஒரே இடத்துல மண்டை இருந்து அந்த இதுக்குள்ளே ஆகிட்டு ஒரு மாதிரி இருந்துட்டேன். இதெல்லாம் எந்த வயசில்? இது வந்து நான் 21, அதாவது 2021 ஃபோட்டோகிராஃபி அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து 24ஓட எண்டில் தான் ட்ராப் பண்ணேன் ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா எனக்கு அது ஸ்டார்ட் பண்ண காரணம் வேறு. ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப பேஷனேட்டாக இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் எடுக்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் நிறைய மாறும், அதெல்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இதெல்லாம்.
ஆனால் என்னாச்சுன்னா அது காசுன்ற போகும்போது அது வேற ஒரு இதுவாக போயிடுது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டே அதுக்கப்புறம் இருக்க மாட்டுது. அதனால் இந்த கண்டென்ட் க்ரியேஷனில் அது மாதிரி இருக்கக்கூடாது. எந்த ஒரு பவுண்டரிஸும் அதனால நிறைய பிராண்ட் டீல்ஸ் கூட நான் எடுக்காமல் இருப்பேன். எனக்கு தேவையான பிராண்ட் டீல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். என்னோட கண்டென்ட் எப்படின்னா அது நார்மலாக இருக்கணும். லைக் பெருசாக எதுவும் இல்லை, ஒரு நார்மல் லைஃப் எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும். பெருசாக ஒன்றும் இல்லை, லைக் வெளியே இருக்கவங்களும் இன்செக்யூர் பண்ணி ரொம்ப ப்ரொடக்டிவாக அப்படியே இருக்கணும்னால நான் அப்படி தான் இருப்பேனே. திடீர்னு லேட் ஆயிடுச்சுன்னா நினச்சி அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து மணியை டச் பண்ணீங்கல்ல, எனக்கு வந்து அதுவுமே உங்களோட லென்ஸில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஆப்வியஸாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கான்டென்ட்டில் உங்களுக்கு இருக்கிற ரீச்க்கு யூ குட் ஹாவ் மேட் ஸோ மச் மணி. ஒரு ஃபெல்லோ கிரியேட்டர் எனக்கு தெரியும் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு. ஸோ சாரி டு இன்டரப்ட், பட் ஜஸ்ட் இன் கேஸ் நீங்களும் எங்களை மாதிரி இன்டர்நெட்டில் வீடியோ போடுற ஒருத்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் சம்திங் ஃபார் யூ. ஏன்னா நம்ம என்னதான் நல்ல வீடியோஸ் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல பிராண்ட்ஸ் நம்மளை ஸ்பான்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஒரு பெரிய காரணம் நிறைய பிராண்ட்ஸுக்கு நம்மள மாதிரி ஒரு கிரியேட்டர் இருக்காங்கன்னே தெரியாது. ஸோ இந்த பாட்காஸ்டோட ஸ்பான்சர் ஹேஷ் ஃபேம் நிறைய பிராண்ட்ஸை ஒரே இடத்துல கொண்டு வந்து அவங்க எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ணுறதுக்கு கிரியேட் தேடிட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு எஸ்பெஷலி இவங்க கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இவங்க எந்த ஒரு கமிஷனுமே நம்ம டீல்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பிராண்ட் வந்து உங்க கூட ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்க அவங்க கான்டாக்ட் அங்க இருந்து எடுத்து வாட்ஸ்அப்ல கூட நீங்க பேச ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பாக்குற நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் காமெண்ட்ஸ்லயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க மணியை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இதையும் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்க சோஷியல் மீடியாவை கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ எந்த பிராண்ட் உங்க கூட கொலாபரேட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ டவுன்லோட் பண்ணி நல்ல பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி நல்ல வீடியோஸ் கிரியேட் பண்ணுங்க. நான் பேக் டு தி வீடியோ. பட் அட் த சேம் டைம் உங்களோட லைஃப் ஸ்டைலோ இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மணி மேக்கிங் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. விச் மீன்ஸ் அது நீங்கள் அவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணல. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நீங்கள் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் நினச்சேன், யூ ஆர் பில்ட் லைக் திஸ் அப்படின்னு நினச்சேன். பட் நீங்கள் இப்போ சொல்லும் போது எனக்கு தெரியுது ஓகே ஆல்ரெடி அந்த ஒரு ஃபேஸில் நீங்கள் போய் பிடிக்காமல் இருந்திருக்கீங்களா, இல்லை எப்படி சேஞ்ச் ஆச்சு அந்த ரிலேஷன்? அதுதான் முன்னாடி வந்து சொல்லும் போது பிறந்தது அப்படி தான். எனக்கு வந்து எங்கள் அண்ணனை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அவன் இந்த காசு மேட்டரில் அப்படி தான் இருப்பான். திடீர்னு ஒர்க் எதனா போனானா ஒரு 8,000 9,000 வருதுன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் காசு வேணும்னா மொத்த 8,000 என்கிட்ட குத்துருவான். யோசிக்க மாட்டான். அவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அவன் பெருசாக அந்த காசு அதெல்லாம் பார்க்க மாட்டான். அது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆச்சுன்னா இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் காசாச்சு வேணும் அப்படின்னு தான் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன். பட் அது ஸ்கேல் தாண்டி போகிறப்ப அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்கேல் வேண்டாம், நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானது சம்பாரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தான் இப்போ நான் இருக்கேன். ஸோ எப்படி வச்சுருக்கேன்னா இப்போ தான் கொஞ்சம் நான் காசு லைக் இந்த கொஞ்சம் பாட்காஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது. அப்புறம் 21 கொஞ்சம் கோல்டு எடுத்து வச்சேன். ஒரு சேஃபர் சைடு மணி இருக்குது. பட் அது ஃபுல்லாகவே நான் மணி சைடில் இல்லை. ஃபுல்லாகவே நான் வந்து ரொம்ப எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி இல்லை. எனக்கு ஒரு பெரிய கோல் இருக்குது. அந்த கோலுக்கு மட்டும் எனக்கு ஒரு காசு தேவை. அதுக்கு மட்டும் நான் எடுத்து வைக்கணும். டைமும் இருக்குது. அதே டைமில் இதுதான் என்னோடய வயசு. இந்த டைமில் தான் 26 ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 4 இயர்ஸ் என்னால் இன்னும் ஒரு ஜாலியாக அங்கேயும் சுற்றிக்கிட்டு அப்படி இருக்க முடியும். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. எனக்கு அதாவது எப்படியோ கொஞ்சம் வயசாயிட்டேன்னா அப்படியே ஓரமாக தூக்கி உட்கார வச்சிருவாங்க. அப்போ திருப்பி எடுத்து பார்த்தேன்னா என்னோடய சரி வீடியோஸ் இல்லைனா கூட இப்போ என்ன கண்டென்ட் கிரியேஷன் வீடியோஸ் அவ்வளோ இருக்கும். எடுத்து பார்த்தேன்னா என்னென்னமோ பண்ணியிருக்கேன்ப்பா. இப்போ சொல்லப்போனால் உண்மையை என்ன சொல்லப்போனால் டெய்லி திடீர்னு ஒரு நாள் நைட்டு ரொம்ப பிரெயின் டாட் ஆகிடுவேன். யார் வீடியோவும் பார்க்க மாட்டேன், என் வீடியோ தான் பார்ப்பேன். என் வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். என்ன பரவாயில்லடா இவ்வளோ பண்ணியிருக்கேன்டா ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். 24 2 கிராமத்துக்கு கடின சவால் போயிடுவேன். நானே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பேன். இப்போ நான் அப்படி ஒர்க் பண்ண தெரியல எனக்கு. ஏன்னா அப்போ இன்னும் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும் வீடியோஸ். எனக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். எப்படி சொல்கிறது, அந்த மெமரிஸ் நிறைய நான் க்ரியேட் பண்ணணும்னு ஆசை. கண்டென்ட் கிரியேஷன் இல்லாமல் இன்னும் நான் நிறைய வச்சுருக்கேன். வீட்டில் நான் அவ்வளோ வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். நிறைய ஃபோட்டோஸ் இது நம்ம ஃபியூஜி ஃபிலிமில் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அதெல்லாம் நிறைய வச்சுருக்கேன். இப்போ குளிர்கால சவாலெல்லாம் ஒரு 20-30 ஃபோட்டோ இருக்குது மொத்தமாக. லைக் நான் என்ன பண்ணேன், அங்கே இருக்க பீப்புள்ஸ் கூட எடுத்தது அவ்வளோ நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு நிறைய டாக்குமெண்ட் பண்ணோம். அண்டு அது போயிட்டு ஒரு எண்டில் இருக்கும்போது பரவாயில்ல நிறைய பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கணும். அப்போ எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க இப்போது? எனக்கு மெயினாக நான் எப்போயுமே நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ஒன்று தான், நிம்மதியாக இருக்கணும். ஓகே, எப்போயுமே நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அதுதான். ஏன்னா நான் இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுன்னு சொன்னல, அப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு இடத்துல என்ன ஆச்சு, ஒரு ஹார்ட் டிஸ்க்கு மிஸ் ஆயிடுச்சு. அது வந்து அந்த கிளைண்ட் கிட்ட சொல்ல முடியாமல், ஃப்ரெண்டு அவங்க கிளைண்ட்டு சொல்லவே முடியல என்னால். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் அது ஃபோட்டோ எனக்கு என்ன டாக்குமெண்ட் பண்ணுறாங்க, ஃபோட்டோஜ் மிஸ் ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். அப்புறம் அவங்ககிட்ட பேசி அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் காலே இல்லை, பட் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ரொம்ப பே பண்ண வேண்டியதாகிடுச்சு திருப்பி. ஏன்னா எனக்கு மனசு இல்லை, நான் திருப்பி பே பண்ணுறேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கேப் ஒரு 2 months நான் சொல்லலை. அப்போ என்னால் சரியாக தூங்கவே முடியாது, தூக்கமே வராது. நான் அப்படி இருந்ததே இல்லை லைஃப்பில், தூக்கமே வராது.
எனக்கு அந்த இது மட்டும் திருப்பி வரவே கூடாது. அதனால சொல்கிறேன், அந்த ஒரு நிம்மதி இல்லைன்னா என்னால் தூக்கம் வராது, எதுவுமே பண்ணவே முடியாது. இப்போ திடீர்னு அவங்களுக்கு கொடுக்காம அந்த விஷயம் கொடுக்காம நம்ம பாட்டு இந்த பக்கம் கண்டென்ட் கிரியேஷனும் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. என்னால் அப்படி பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது. எப்பயுமே நான் பார்க்குறது மன நிம்மதி தான். எப்பயுமே திடீர்னு ஒரு நாள் வீடியோ போடலன்னா கூட நான் வந்து என்னால் முடியலன்னு இருக்காது. சம்திங் ஏதோ எனக்கு ஒரு இடத்துல நல்லா உட்காந்துருப்பேன், ஓகே நல்லா இருக்கு, அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம், அவ்வளோதான். ஓகே, இப்படி தான் போவோம். எனக்கு ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மன நிம்மதி. அது இப்போன்னு இல்லை, வயசு தெரிஞ்ச இடத்துல இருந்து ஒரு 18லேருந்து ஓகே, ஓரளவுக்கு நான் அந்த ஒரு ரொம்ப அந்த அசல் மைண்ட் செட்டில் நான் எப்பயுமே இருக்க மாட்டேன், இருந்ததில்லை. அது என்கிட்ட தப்புன்னு நினைப்பேன், ஆனால் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாது என்னால். அந்த ஜோன்லேயே தான் இருப்பேன் நான். இப்போ ஏதாச்சும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு ரீல் வருது, அதில் அந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாமே அவன் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய வீடு, நல்ல ஒரு காரு, சரியான லைஃப் ஸ்டைல். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அப்போது எனக்கு வந்து உண்மையாக சொல்லப்போனால் நான் அதை பார்த்தோன்னே பார்ப்பேன். எனக்கு அது பெருசாக அதில் இந்த ஒப்பீனியன்ஸ்லாம் எனக்கு இது இருக்காது. ஏன்னா எனக்கு இந்த சைடு எனக்கு இவ்வளோ தான் பிடிக்கும், அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்றப்ப நான் அப்படியே வச்சுப்பேன். ஆனால் என்னோட மைண்ட் செட் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, எனக்கு இப்போ ஒரு காருன்னு இருக்க வச்சுக்கோங்களேன், கார் ஏதோ ஒன்று எனக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி தான் பார்ப்பேன். அதுக்கு எனக்கு ஏதோ ஒரு வண்டி, ஏதோ சைக்கிள் ஏதோ ஒன்று தேவை. இப்போ வீட்டில் எனக்கு வந்து அந்த சாமுராய் பழைய வண்டி ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், 30,000 வந்தது. எனக்கு போதும், பக்கத்தில் என்ன தான் போகிறேன், ரொம்ப எங்கேயும் போகிறதில்ல. காரும் மேபி எனக்கு இப்போ தெரியல, கார்லாம் ஒன்றும் ஐடியாவே வரும், ஓட்டவும் தெரியாது இன்னும். மேபி ஒரு லேட்டராக எடுப்பேன். பட் ஆனால் ரொம்ப அந்த பெரிய வீடு, கார் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதான் சொன்னேன், அந்த எண்டு ட்ரீம்னு ஒன்று சொன்னல, எண்டு ட்ரீம் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒன்று வாங்கணும், அங்கே அப்படியே ஒரு சின்ன வீடாக கட்டணும். அது வீடை நானே தான் கட்டுவேன், கண்டிப்பாக நானே கட்டிட்டு அப்படியே அங்கே போயிடுவேன். ஸோ அதுக்கு தான் ஒரு எய்ம், எனக்கு அந்த மாதிரி தான் வேணும். அது கூட ரொம்ப கிராண்டாக பண்ணுறது அது எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஓகே, அந்த ஓவர் மெட்டீரியலிஸ்டிக், எனக்கு ஓவர் மெட்டீரியலிஸ்டிக்னு எது தெரியுமா போவேன், எனக்கு கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க, கொஞ்சம் ஷூஸ் பிடிக்கும். ஷூஸ் கொஞ்சம் பிடிக்கும், அதில் வேணால் கொஞ்சம் வாங்குவேன். அதில் கூட ரொம்ப இப்போ இல்லை, இப்போ ரீசெண்டாக எனக்கு வாட்சஸ் ரொம்ப பிடிச்ச ஆரம்பிச்சிருக்கு. அதாவது விண்டேஜ் வாட்சஸ், HMT, டைட்டன், இந்த மாதிரிலாம். ஸோ அந்த ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்ததில்லை. ஆமாம், இன்ட்ரெஸ்ட்டே பெருசாக வந்ததே கிடையாது. பெரிய வீடு அது இப்போன்னு இல்லை, இப்போதுலேருந்தோ. நான் ரீசெண்டாக வந்து ஒரு புக் படிச்சிருந்தேன், அது பேர் வந்து டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு புக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம ஏன் இப்போது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறோங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஈகோ ஸ்டேட்டஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து பேரண்டல் ஈகோ, இன்னொன்று அடல்ட் ஈகோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சில்ட்ரன் ஈகோ. ஸோ என்ன கான்செப்ட்னா, நம்ம இன்னைக்கு பண்ணுற இது எல்லாமே வந்து ஒரு எஃபெக்ட். பட் இதுக்கான காசு என்னவா இருக்கும்னா, நம்மளோட 5 வருஷம் இருந்திருக்குல்ல, நம்ம பிறந்து 5 வருஷம் அதில் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எப்படி பார்க்குறாங்க, இல்லை நம்ம அவங்களை எப்படி பார்க்குறோம். ஒரு சில்ட்ரனாக நம்ம வந்து ரொம்ப ரிபலியஸாக இருந்திருக்கோமா, கிரியேட்டிவாக இருந்திருக்கோமா. ஸோ இது எல்லாத்தோட ஒரு இது வந்து இங்கே எஃபெக்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட சைல்டுஹுட் வந்து இதில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கா இந்த ஒரு ஃபிலாசபிக்கு? சைல்டுஹுட்னு சொல்ல முடியாது, பட் அந்த டாப் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பட் அதுக்கப்புறம் நான் ஒரு 10th 11th 12th அந்த ஜோனில் வரப்ப கண்டிப்பாக இருந்திருக்கு. ஓகே, ஏன்னா அப்போ கொஞ்சம் நிறைய வீட்டில் பிரச்சனைலாம் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கொஞ்சம் நான் அண்ணனும் கொஞ்சம் நிறைய தனியாக இருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி அப்புறம் தான் இந்த லெவல் கொஞ்சம் வந்தோம். ஸோ அதனால் அந்த ஒரு இது எப்பயுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் அது ரொம்ப கிடையாது, அது ரொம்ப இல்லை. ஆமாம், அது ஒரு மாதிரி இருந்துட்டோம் சின்ன வயசுலேருந்து. வீட்டில் அப்பாவுமே கொஞ்சம் அவ்வளோவாலாம் எதுவும் சொல்ல மாட்டார், நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. அவர் வழி காமிச்சு விட்டார், நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, எதனா ஒன்றான ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி விட்டார். அதனால் அதில் பெருசாக எனக்கு தெரியல, சின்ன வயசுலலாம் அவ்வளோவா இல்லை. ஓகே, இப்போ வந்து கான்டென்ட் கிரியேஷன் உங்களுக்கு கூட இருக்கிற ஒரு டேகே வந்து கான்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குல்ல, இங்கே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ஹவு டிட் யூ டிஸ்கவர்? இதுதான் பெரிய கதை. சரி, 2020 எல்லாருமே யூடியூப் சேனலை கண்டிப்பாக ஆரம்பிச்சிருப்போம், இங்கே இருக்க எல்லாருமே ஆரம்பிச்சிருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த டைம் தான் வீட்டில் சும்மா இருந்தோம், நான் ஆரம்பித்தேன், ஒரு சேனல் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், எனக்கு அப்போ எடிட்டிங் ஓரளவு கற்றுக்கிட்டு இருந்தேன், அதை பற்றி வீடியோஸ் நான் போட்டேன், பெருசாக ஒர்க் ஆகலை. அப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் கேமில் விளையாடிட்டு இருந்தேன், அதுவும் பெருசாக ஒர்க் ஆகலை. அந்த சேனல் மானிட்டைஸ் பண்ணுற ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னென்னமோ பண்ணேன். அப்புறம் ட்ராவல் வீடியோஸ்லாம் பண்ணிட்டுருந்தேன். அப்போ தான் நிறைய தனியாக சுற்றிட்டு இருப்பேன், தனியாக அங்கே மேங்களூர் அப்படி இப்படின்னு சவுத்தில் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு காசு ஒரு ஷூட் போய் ஒரு 5,000 6,000 வருதுன்னா எதுவும் யோசிக்கிறது இல்லை, அப்படியே எடுத்துன்னு கிளம்பிடுறது, ட்ரெயின் ஏறி கிளம்பிடுறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கம்மியான செலவுக்கே கிளம்பிடுறது, ஃபுல்லாக பிளான்டாக இருப்பேன். ஸோ இது வந்து ட்ராவல் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் இதில் என்ன மேட்டர்னா, கன்சிஸ்டண்ட்டாக நான் எதுவுமே பண்ணல இந்த சேனலில். ஸோ அந்த சேனல் மானிட்டைஸ் ஆச்சு, பட் ஆனால் அது காசு எதுவும் வரல. அப்புறம் என்னாச்சு, விட்டேன். அப்புறம் தான் ஃபோட்டோகிராஃபி ஒரு 3 இயர்ஸ் போச்சு. 3 இயர்ஸ் போகிறப்ப எனக்கு அந்த கண்டென்ட் கிரியேஷன் மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்தது முன்னாடிலேருந்து. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோம், எடிட்டிங் பண்ணிருந்தோம்,
ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. 24 வரப்போ திடீர்னு ஒரு நாள் நான் கேலிஸ்தனிக்ஸ் ஆல்ரெடி 6 months பண்ணிட்டு நல்லா பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் காலையில் தோணுச்சு திருப்பி ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப காலைல தான் தோணுச்சு. சரி ரொம்ப இழுக்க வேணாம், உடனே ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு மதியம் ஒரு நாள் உட்காந்து எடுத்தேன். ஈவினிங் எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். சரி யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன், இன்ஸ்டாகிராமில் போடல. அப்புறம் செகண்ட் வீடியோ ஒரு 5 வீடியோ போட்டேன். அப்புறம் என்ன பண்ணால் சரி யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து டெய்லி விளாக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. டெய்லி விளாக்ஸ் வேறு மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. முக்கியமாக எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து ஒரு நம்ம பாடி பில்டர் ஆஷிக் சுலைமான் ஒருத்தர் இருப்பார். அவர் டெய்லி போடுவார். அவருது இன்னொரு கண்ணன் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து ஒரு பார்ப்பாங்க, இந்த வீட்லேயே ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் இருப்பாங்களே, அவங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்க வாய்ஸ் வரலான்னு கேட்டிங்களா, ரொம்ப காமெடியாக இருக்கும். என்னதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்கும். சிரிக்கலாம், ஊந்து சிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அவங்களாம் பார்த்தோன்னே வாய்ஸ் வர இந்த மாதிரி காமெடியாக அவன் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் இருந்தது. சரி ஒரு 30 days சீரிஸ் பண்ண ஒரு புல்லப் சேலஞ்ச் பண்ணேன். அதில் கொஞ்சம் போச்சு. அப்புறம் கேலிஸ்தனிக்ஸ் லைட்டாக சொல்லி தந்தேன், அது நல்லா போச்சு. ஒன்ஸ் இந்த 100 days ஆர்ட் சேலஞ்ச் ஒன்று ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறல இந்த தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுவோம். ஜிம்மில் போகும்போது ப்ரோ சுரங்கப்பாதை போகலாமா ப்ரோ, யோசிப்பாங்க என்னடா சுரங்கப்பாதை எதுக்குடா இது 10 மணிக்கு கேட்குறான் அப்படின்னா, சப்வேல சாப்பிட சப்வே கடை இருக்கும்ல, அந்த கடையில் அது சுரங்கப்பாதைன்னு யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணால் சரி இந்த வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த புரத சத்து அது மாதிரிலாம் ஆட் பண்ணேன். அதில் வந்து நிறைய கொஞ்சம் சிரிக்கலாம் ஆரம்பித்தாங்க. சரி நல்லா இருக்கே, மேபி இதுக்கும் சிரிக்கிற ஆள் இருக்காங்க போல், எல்லாத்துக்கும் எல்லா காமெடிக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க போல், எப்படி டார்க்குக்கு இருக்காங்க இப்படி. சரி நம்ம ஜாலியாக போட்டே இருந்தேன். டே 46க்கு அப்புறம் கடினமாக இந்த ஸ்டே ஹார்டுன்னு டேவிட் காகின்ஸ் இருக்கு, அது தமிழில் கடினமாக இருக்குன்னு சொன்னேன். அது சொன்னோன்னே நிறைய பேருக்கு பிடிச்சிச்சு. அது போக போக அப்படியே ஒரு ஃபார்ம் ஆகிட்டாங்க, இவன் 100 daysல என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனாக அந்த நாடகம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு 95 வரப்போ 100K வந்தது. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே. ஸோ இப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா முன்னாடி கன்சிஸ்டண்ட்டாக சுத்தமாக இல்லை, அதில் பண்ண தப்பு எல்லாத்தையும் இதில் கரெக்ட் பண்ணேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் டைம். நான் கரெக்டான டைமில் நான் வந்து அதை அப்ரோச் பண்ணேன். ரொம்ப யோசிக்கலை, ரொம்ப யோசிக்கவே இல்லை. டப்புன்னு யோசிச்சு டப்புன்னு ஒரு 6 months ஃபுல்லாக அந்த டைம்லாம் இப்போலாம் நான் கடினமே இல்லை, இப்போ தான் ரியல் கடினம். தூங்க மாட்டேன் நைட். எப்படின்னா சில நாள்லாம் இப்போது இன்றைக்கி வந்து 5 o'clock தாண்டிச்சுன்னா வீடியோ போட மாட்டேன், ரெஸ்ட் எடுத்துருவேன். அப்போல்லாம் அப்படி கிடையாது, நைட்டு 11:50க்குலாம் போட்டிருக்கேன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் ரொம்ப பண்ணியிருக்கேன். ஸோ அதில் தான் ஒர்க் ஆச்சு நான் நினைக்கிறேன். நான் உங்கள் ஜேர்னி பார்த்தேன். அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி. புல்லப்ஸ் பண்ணியிருந்தீங்க, கேலிஸ்தனிக்ஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் சேலஞ்சஸ் மாறுறதை தாண்டி நீங்களே மாறிட்டு இருந்தீங்க. நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிப்பிக்கல் கிரியேட்டராக these are the 3 things you have to do அப்படிங்கிற மாதிரி நிறைய. ஆமாம் அது என்னாச்சுன்னா நான் பண்ணும்போது சில கண்டென்ட் கிரியேஷன் அவங்க நல்ல மனசோட தான் பண்ணாங்க. அது நான் சொல்லி நல்ல மனசோட தான், அப்புறம் இப்படியும் பண்ணுங்க, கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணுங்க உங்கள் கண்டென்ட் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு சேம் அதே ஜோனில் போகிற மாதிரி தான் இருக்குது. வேணாம், வேல்யூ கொடுத்தா மட்டும் தான் பண்ணணுமா, இல்லையே ஜாலியாகவும் பண்ணலாம் ஈஸியாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி விலாகே போடுவோம். பட் ஆனால் அது போட அதோட ஒரு மார்க் மாதிரி வந்துச்சு, லைக் அதோட ஒரு ட்ரேட் மார்க் மாதிரி ஆகிட்டேன். ஸோ அந்த டெய்லி விலாக்ஸுக்கு அப்படி தான் வந்தது. ஏன்னா முன்னாடி வந்து அந்த வேல்யூ எனக்கு பிடிச்சிருந்தது, ஃபாலோவர்ஸ்லாம் வந்தது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்கேஜ்மெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கல. அது எனக்கு டெய்லி விலாக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாலியாக இருந்தது பண்ணுறதுக்கு, ஒரு மாதிரி காமெடியாக தமாஷாக இருந்தது. உங்களுக்கும் அந்த பீஸ் கொடுத்துச்சு. ஆமாம் அதுவும் இருந்தது எனக்கு. அந்த மாதிரி அதான் டெய்லி விலாக்ஸில் ஒன்றும் நிறைய பண்ண நினச்சிட்டு இருந்தேன். அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த குளிர்கால சவால், அப்புறம் கிராமத்தில் போய் பண்ணது. ஸோ அந்த கிராமத்தில் போய் பண்ணதெல்லாம் அந்த ஃபைனல் ட்ரீமுக்கான ஒர்க்கு தான். கரெக்ட். அது ஆக்சுவலாக அதுக்கு தான் நான் வரணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து ஒன்று அந்த பவுண்டரிஸை புஷ் பண்ணீங்க, கன்வென்ஷனலாக எல்லாம் வீட்டுக்குள்ளேயே நடக்கும்போது அது புஷ் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஐ வாண்ட் யூ டு கன்வின்ஸ் மீ வித் ஆன் அ டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா நீங்கள் வந்து சடனாக ஒரு நாள் பிளான் போறீங்க. இப்போ இன்னைக்கு நான் கேட்டேன் திருப்பி இப்போ பெங்களூர் போறீங்கன்னு கேட்டால் இன்னைக்கு நான் தோணுச்சுன்னா போவேன் அப்படிங்கிறீங்க. நான் இந்த மாதிரி ஒரு பர்சன்னா ரொம்ப சர்டினிட்டி எதிர்பார்ப்பேன். இப்போ எனக்கு கேலண்டர் வந்து எனக்கு அடுத்த 1 மாதத்துக்கு எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும். நடுவில் ஏதாவது வந்துச்சுனாலே எனக்கு அப்செட் ஆயிரும். ஓகே, எனக்கு வந்து ருட்டீனை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். அண்ட் ட்ராவல்னு நான் பண்ணியே வந்து எனக்கு ஞாபகம் கூட இல்லை. காலேஜில் போயிருப்பேன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோட, அந்த கோத்தகிரி எங்கேயோ போனோம். மற்றபடி ட்ராவல் ஏன் பண்ண மாட்டேன்னா அகெயின் என் வீடோ இல்லை என்னோட ருட்டீனோ என்னால் அன்றைக்கி புக் படிக்க முடியாது, இது பண்ண முடியாதுங்கிறது டிஸ்டர்ப்ட் ஆகும். ஆனால் நீங்கள் அப்படியே டோட்டல் ஆப்போசிட் இல்லையா, நீங்கள் வந்து நிறையா ட்ராவல். ஸோ நான் பார்க்காத எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ராவலில் பார்க்குறீங்க? ட்ராவல்னு பார்க்குறத விட எனக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீயாக இருக்கணும். டப்புன்னு ஒன்று யோசிச்சா அந்த டைமில் அதை பண்ணணும். எப்பயுமே நான் அப்படி தான் இருப்பேன். ஒன்று யோசிக்கிறோன்னா திடீர்னு ஒன்று யோசிக்கிறோம், இப்போ போனோன்னா அதை டப்புன்னு பண்ணிடணும். இப்போ நான் கண்டென்ட் கிரியேஷன் வந்தப்பறம் கொஞ்சம் சில இடத்துல இடிக்குது,
அதனால தான் சில பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப்ஸுமே எடுக்கிறது இல்லை உண்மையாக சொல்ல போனால். இப்போ மீன் என்னன்னா அவனை எடுத்துன்னு போயிட்டு அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணுற இடத்துல சாப்பிட்டுட்டு அவனுக்கு ப்ரொமோஷன்ஸ் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு எப்படின்னா முன்னாடியிலேருந்தே சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிளான்டாக ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கீங்களே, அது மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு 10 நாள் கழிச்ச ட்ரிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கே இப்போ மண்டை மாறும்னு தெரியாது. இந்த பாண்டி ட்ரிப்லாம் நீங்கள் எத்தனை மணிக்கு நினச்சிட்டு இருப்பீங்க? லாஸ்ட்டாக ஆரோவில் போனது ஒன்றுமே இல்லை. அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னான், போகலான்டான்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே அவனுக்கு லீவ் இருந்தது, மண்டே ஒர்க் ஃப்ரம் எடுக்க முடியும்னா ஒரு நாள் லீவ் போட முடியும்னா என்ன சொன்னேன், 11 மணி ஆகுது. 11 மணி டைம் பார்த்துட்டு 11:50 ஒரு பஸ் இருந்தது. டப்புன்னு பேக்கில் 4 துணி எடுத்து, எல்லாம் கருப்பு கலர் துணி எடுத்து போட்டோம், கிளம்பிட்டோம். அவ்வளோதான், எதுவுமே யோசிக்கல. கலர் பென்சில் அதெல்லாம் க்ரையான்ஸ் அவனுக்கு வரைய பிடிக்கும், அடுத்து அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான். அது முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருக்க பார்ப்பேன். அதை சொல்கிறேனே, அது சேம் தான். அந்த தூக்கம் அதுதான். ஃப்ரீயாக இல்லைன்னா எனக்கு எதுவுமே நடக்காது. ரொம்ப ஸ்கெடியூல்டாக இருக்க மாட்டேன், ஓரளவுக்கு ஸ்கெடியூல்டாக இருப்பேன், ரொம்ப இதுவாக போக மாட்டேன். அண்ட் மைண்டுமே எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ட்ராவலில் இருந்தால் தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாகவுமே இருக்கும். எந்த மாதிரி? இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது நான் வந்து வாழ்க்கை அப்டேட் பண்ணிட்டுருந்தேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் பண்ணிட்டுருந்தேன். 109 எபிசோட்ஸ் நினைக்கிறேன், வீட்லேயே பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் சேத்தனில் 2 மாதம் இருந்தேன். 2 சேத்தன் அந்த இடத்துல ஹிமாச்சலில் 2 மாதம் இருந்தேன். 2 மாதத்தில் வந்து எப்படி நிறைய விஷயம் அங்கே கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயம், அதாவது நான் இங்கே சிட்டிக்குள்ளே இங்கேயே அதே ரூட்டில் தான் ஒரு 5 வருஷம் கூட இருக்கும் அங்கே கற்றுக்கிட்டது ஒரு 2 மாதத்துல. ஏன்னா புஷ் பண்ணிடுச்சு பயங்கரமாக, அந்த இடம் செம்மையாக புஷ் பண்ணிடுச்சு. திரும்ப இங்கே வந்தோடனே என்னோடய வியூவே வேறு மாதிரி இருக்குது. ஓகே, வியூ அண்ட் திங்ஸ் எல்லாத்துலேயுமே மாறி இருக்குது. நான் பார்க்குற விஷயம் இப்போது எப்படின்னா, அங்கே இருந்தனால ஓவராக மரத்தை பார்த்து இங்கே வந்து நான் மரம் செடிகளை பார்க்குறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஒரு மரத்தில் ஒரு நாள் இலை ஏதோ இல்லை மரத்தில் டிஃப்ரென்ஸ்னா ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு என்னை சுற்றி இருக்க பெங்களூரில் என்னை சுற்றி இருக்க இடத்துல ஒரு மரத்தில் டிஃப்ரென்ஷியேட்டே நல்லா பண்ணிட முடியும். சொல்லிட்டே இருப்பேன், இந்த மரத்தில் இது இன்றைக்கி இல்லை, இது ரொம்ப பச்சையாக இருக்குது, இலை கொட்டி இருக்குது, மாறி இருக்குது, என்னால் அவ்வளோ பண்ண முடியும். எனக்கு அந்த எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் செட் ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி விஷயங்களில். அதனால தான் கொஞ்சம் சுற்றணும், கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன் நான். ஓகே, இப்போது எனக்கு அந்த பார்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் இதுலேருந்தே வரலாமே. ஒரு சிட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போனீங்கல்ல, அது ஒன்று ஆப்வியஸாக கான்டென்ட்டோட லிமிட்டை புஷ் பண்ணுறது ஒரு விஷயமா இருந்தாலும், அதை தாண்டி நீங்கள் சிட்டிலே இருந்ததுக்கப்புறம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அங்கே நோட்டீஸ் பண்ணீங்க? அண்ட் இப்போது அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் எப்படி மாறிச்சு? ஃபஸ்ட்டு அந்த இடத்த பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த இடம் நான் வந்து ஃபுல்லாகவே ப்ராப்பர் ஊருக்குள்ளே இது சிட்டி சென்னை ஃபுல்லாகவே எனக்கு எதுவுமே இல்லை. சின்ன வயசுலேருந்து பெருசாக வெளில விட மாட்டாங்க. வீடு, கிரவுண்ட், கிரிக்கெட் கிரவுண்டு, ஃபுட்பாலை தவிர எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போவோம், எப்போயாவது கூப்பிட்டு போவாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த ஊர் சைடில் இருக்க அந்த வயல் அதெல்லாம் பச்சை பச்சை ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஹைவேல போகும்போது நிறுத்த மாட்டாங்க வீட்டில் எல்லாம், தெரியும்ல உங்களுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை. நான் இப்போ தான் போனேன், 24 வயசாக தான் போனேன். எனக்கு அங்கே போனப்போ எல்லாமே புதுசு, எல்லாமேனா டோட்டலாக புதுசு. அங்கே இருக்க மக்கள், அப்புறம் அந்த இடம், ரோடு, ட்ரெஸ்ஸு, அவங்களது எல்லாமே இது எனக்கு புதுசாக இருந்தது. எல்லாமே ட்ரை பண்ணோன்னு ஒரு இது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. எப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு டீ கடை, காப்பி கடையில் போகிற எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அங்கே போயிட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியான்னு சொல்லிட்டேன் அந்த சைடில், தென்காசி சைடில், தம்பி சக்கரை அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு அந்த எண்டட் ட்ரீம் சொன்னல, அதுக்கு கற்றுக்கிறதுக்கும் நான் போனேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓகே இந்த மாடுனா இதுக்கு ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும், ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்புறம் அதுக்கு இவ்வளோ சாப்பாடு போடணும், அப்புறம் ஒரு இடம் வாங்குறோன்னா ஒரு 3 விஷயம் முக்கியமாக, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்லாம் பார்க்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் முக்கியமாக எனக்கு அந்த அமைதி ஒன்று இருக்கும்ல. இப்போது தென்காசியில் இருந்தேன். தென்காசியில் வந்து எனக்கு வந்து அந்த வேலை செய்கிறது, அந்த ஒரு அமைதியெலாம் தெரிஞ்சுது. அங்கே ரொம்ப கூட எனக்கு சேஞ்ச் ஆகலை. ஆனால் சேத்தன் டோட்டலாக வேறு. சேத்தனில் இருக்கும்போது நான் கரெக்டாக செம அமைதி. நிறைய மக்கள், நிறைய பேரை பார்த்தேன். நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க, நிறைய பேரை பார்த்தேன். அதுவும் இல்லாமல் நான் அங்கே ட்ராவல் ஆகிறப்ப சில புக்ஸ்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். இக்கிகாய் எல்லாமே வந்து இந்த ஜாப்பனீஸ் இக்கிகாய், ஜென்னு, அப்புறம் கடைசி ஆல்கெமிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, என் லைஃப் நடக்கிறது எல்லாமே அந்த ஒரு புக்கில் போயிட்டுருக்க மாதிரியே இருந்தது. இந்த ஒப்பீனியன்ஸ் பற்றி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆல்கெமிஸ்ட்டில் வந்து இந்த சேலஞ்செலாம் பண்ணுறப்ப கொஞ்சம் வேலை ஆகலை. எப்படின்னா கொஞ்சம் வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த ஆல்கெமிஸ்ட்டில் எண்டு பார்த்துருக்கீங்களேங்க, ஆல்கெமிஸ்ட்டில் எண்டு எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் அந்த ஜேர்னி தான் மேட்டரு, அந்த எண்டு இது மேட்டர் இல்லை அப்படின்லாம் வந்தது. அந்த சேத்தன் இடம் வந்து சரியான இடம் ப்ரோ, செம்ம இடம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே இருக்கும் போது தான் எனக்கு புக்கு படிக்கவே அதிகமாக தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா, நீங்கள் ஜென்ரலாக இந்த ஏரியாக்கெலாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ்வலாக இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காது. ஸோ
அங்கே போயிட்டு நீங்கள் திருப்பி வரும்போது என்ன நீங்கள் கற்றுக்கிட்டேன். ஜென்ரலாக எந்த மாதிரி மாறிச்சுன்னு இன்னும் ப்ரிசைஸாக கேட்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு செடியை பார்க்குறதுக்கும் அங்கே போயிட்டு நான் அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அதே ஒரு பிளான்ட்டை நான் பார்க்குறதும் வேறு மாதிரி நான் பார்ப்பேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி யூஸ்வலாக இருக்கிறதுக்கும் நீங்கள் எப்படி மாறினீங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஓகே, சொல்லிடுறேன். சேத்தன் வந்ததான் சொல்ல ரொம்ப ஒரு ஒரு செம்ம அமைதியான இடம். காற்று பறவை சவுண்டு தவிர எதுவுமே கேட்கவே கேட்காது. அந்த மக்களுமே வந்து ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. இல்லைனா இல்லை, ஆமாம் நாம அந்த மாதிரி சொல்கிறவளுக்கு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. எனக்கு அங்கே போனேன்னு முக்கியமாக அந்த மைண்ட் செட்டில் மாறின ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஹியூமனுக்கு முக்கியமான தேவை என்னென்னா சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து தங்குறதுக்கு இடம், துணி, அதுக்கப்புறம் மேபி கொஞ்சம் காசு. இப்படி தான் இந்த முக்கியமான இவ்வளோ தான் இருந்தது. ஒரு இடத்துல என்னென்னா நான் ரொம்ப கம்மியான துணி தான் எடுத்துகிட்டு போனேன் அங்கே சேத்தனில். என்னென்னா ஒரு பிளாக் பேண்ட்டு, ஒரு பச்சை பேண்ட்டு, ஒரு பிளாக் டிஷர்ட்டு, ஒரு 4 டிஷர்ட் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போனேன். காலைல எழுந்தோடனே ஒன்று கருப்பு பேண்ட்டு போட்டால் எந்த டிஷர்ட் வேணால் போட்டுக்கலாம், பச்சை பேண்ட் போட்டால் கருப்பு தான் போட முடியும். காலைல யோசிக்கிறதுக்கு விஷயமே கிடையாது. எழுந்தோடனே என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு யோசிக்க. திருப்பி நான் இங்கே பெங்களூர் வந்துட்ட அப்புறம் கபோர்டில் இவ்வளோ துணி இருக்குது. காலையிலேயே ஒரு மாதிரி மண்டெல்லாம் குழப்பமாயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப அங்கே இருக்கும்போது 2 மாதம் என் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா செலவு எதுவுமே ஆகலை, எந்த செலவுமே ஆகலை, எந்த ஆட்ஸுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சுது லைஃப்பை நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி நிம்மதியான இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மரம்லாம் சொன்னல, அங்கே வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ. மரம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த புக்ஸ்லேயுமே படிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு இடத்த அப்சர்வ் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல. காற்றுலாம் அடிக்கும். நான் ஒரு 50 நாள் இருந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து காற்றடிக்கிறோடனே எல்லாரையும் இப்படி கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சிட்டோன்னே கரெக்டாக எல்லாம் உழுது. எப்படா தெரியுதுன்னா இங்கே தானே இருக்குது 50 நாளாக எனக்கு தெரியும்டா. எனக்கு அந்தளவுக்கு அப்சர்வ் ஆகிட்டேன். அப்சர்வேஷன் பயங்கர ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க ப்ரோ. அப்சர்வேஷன் செம்ம ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பயங்கரமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் லைஃப் இஸ் சிம்பிள்ன்ற ஒரு ஆள் இது தெரிஞ்சிச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள்னு தெரிஞ்சிச்சு. இப்போது இந்த கான்வர்சேஷனை யாராச்சும் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேலே ஆசை இருக்கும் கண்டிப்பாக. நல்லா இருக்குது இந்த மாதிரி நேச்சரை என்ஜாய் பண்ண ஹியூமன்ஸாக எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பயங்கரமான ஒரு பயம் இருக்கும், நமக்கு வேலை இருக்குது இது இருக்குது அப்படின்னு. ஆப்வியஸாக நிறைய பயம் அவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று என்னென்னா அந்த ஒரு காமன் கோட் தான், வி சஃபர் மோர் அன் இமேஜினேஷன் தான் ரியாலிட்டிங்கிறதுனால. இந்த ஒரு ரியாலிட்டி எனக்கு இல்லை, இதை நான் போயிட்டேன் அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வருங்கிறதெல்லாம் யோசிச்சே எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்காமல் இருப்பாங்க. நான் என்ன உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, நிஜமாவே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேசிக் திங்ஸ் தான் லைஃப் இஸ் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக மாறும். இப்போ எனக்கு வந்து இந்த டைமில் எனக்கு நல்லா இருக்குது. மேபி டிஃபிகல்ட்டாக எனக்கும் மாறலாம். நிறைய பேர் டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப அதை போட்டு ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுறோம். நம்ம ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் இப்போ இங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, சில பேருக்குலாம் எதுவுமே இருக்காது, பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக போட்டு அவங்களே அழுத்திப்பாங்க. எதுக்கடா இவ்வளோ அழுத்திக்கிறீங்க ப்ரோ? ஏன்னா அங்கே போகும்போதெல்லாம் நிறைய வந்து சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாப்பாடு சொல்கிறேன், இப்போ நான் சாப்பாடெலாம் வேஸ்ட்டே பண்ணுறதில்ல. நான் இப்போது அதனால தான் வந்து ஃபிசிக்குமே அந்தளவு டிஃப்ரென்ஸ் ஏன் இல்லைன்னா, திடீர்னு யாராவது வச்சுட்டாங்கன்னா எனக்கு வந்து ஆவே மாட்டுது, முடிச்சிடணும், வேஸ்ட்டே பண்ணேன்னா. அங்கெல்லாம் சாப்பாடுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி மக்களுமே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, டோட்டலாக நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம இல்லாத ஒரு விஷயத்த நினச்சிட்டு தேவையில்லாத போட்டு மடையில் போட்டு உருட்டிகிட்டு இருக்கோம். சாப்பாடு 8 மணி மேலே சாப்பாடு கிடைக்காது. அங்கே 8 மணிக்குள்ளே சாப்பிட்டா சில நாளில் இல்லைன்னே சொல்லிவிடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பாடெலாம் இல்லைன்னா அடுத்த நாள் எழுந்துச்சி இது பண்ண முடியாது. அங்கே அந்த இடத்துல நிறைய எதுவும் விளையவும் செய்யாது, அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அதனால் இங்கே தேவையில்லாமல் ரொம்பவும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்பிளாக அழகாகவும் சொல்ல மாட்டேன். பட் ஹோப் இருக்குது, நல்லா மாறும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா மாறும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஒரு பவுண்டரியை புஷ் பண்ணி இந்த ஒரு ப்ராசஸில் நீங்கள் வீடியோ பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச்சும் அது கிடைக்கல இல்லை? ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி பயங்கரமாக பூம் ஆச்சு. அது எப்படி டேக்கிள் பண்ணீங்க? ஆமாம், அது ரொம்ப அடி வாங்கிச்சு ப்ரோ. செம்மையாக போகவே இல்லை. சிலதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் வித்தியாசமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் வந்துட்டேன், ஜாலியாக வந்துட்டேன். பண்ணணும், எனக்கு மைண்டில் இருந்தது பக்காவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் ஸ்டார்டிங்கில் போச்சு, எல்லாருக்கும் தெரியுது, இங்கே இருக்கவங்க வந்தால் கூட சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிங்களேன்னு சொல்லுது. ஆனால் எங்கே ஏதுன்னு தெரியல. மேபி அல்காரிதம் அடி வாங்கிடுச்சா, இல்லை நான் சரியாக வீடியோ அப்ரோச் பண்ணலையான்னு தெரியல. சில பிரச்சனைகள்லாம் இருந்து எல்லா வீடியோ ஒரே மாதிரி நானுமே பண்ணிருந்தேன். மேபி நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் சேலஞ்சு என்னென்னா ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் மாதிரி தான்.
அந்த லைக் வின்டர் ஆர்க் சேலஞ்ச் மாதிரி தான். பட் அங்கே போய் அப்படி கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, மேபி அவங்களாம் கொஞ்சம் இருந்தாங்க, கொஞ்சம் டைமில் கூட இருந்தாங்க. லைக் இது மாதிரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஓரளவுக்கு மேலே அந்த ஆல்கெமிஸ்ட் என் ஃப்ரெண்டு கரெக்டாக அவன் எழுதுனான், ஃப்ரெண்டில் எழுதி கொடுத்தான், பிரகாஷ்னு ஒருத்தன். இந்த மாதிரி ஜேர்னி, உன்னோட ஜேர்னி பிகின்ஸ், உனக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லிட்டு படித்தான். முடிக்கும் போது தான் தெரிஞ்சுது, ஓகே இது நம்ம வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணியிருக்கோம். இது கண்டென்ட் கிரியேஷனில் மேபி கம்மியாக போயிருக்கலாம், பட் பர்சனலாக எனக்கு ஒரு என் லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு 60 days ப்ரோ. மறக்கவே மாட்டேன். ஏன்னா பாதி டைம் அங்கே யாரும் இல்லை, அந்த அமைதியும் நானும் மட்டும் தான் இருந்தேன். நிறைய தாட்ஸு, நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே மாறுச்சு. நான் வந்து புதுசில் வந்து நிறைய பேர்கிட்ட பேசவே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக பேசினேன். நான் செம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டட், பயங்கர பீக் எக்ஸ்ட்ரோவர்ட். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், பேசவே இல்லை. ஒரு மாதிரி எனக்கு சிட்டிக்குள்ளே வந்துட்டப்பறம் சவுண்ட்ஸ்லாம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சு. சொல்ல அப்சர்வேஷன் ரொம்ப பயங்கரமாயிடுச்சு. அமைதியாக இருந்தனால சவுண்ட்ஸ்லாம் செம்மையாக கேட்க ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த முடிஞ்சிட்டு இப்போ பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இப்போயே சொல்கிறேன், இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் இப்போயே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திடீர்னு யோசிச்சு ஒரு 60 நாள் அங்கே போய் இருக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. யோசிக்கவே இல்லை, ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தது, எடுத்துகிட்டு போயிட்டேன், அவ்வளோதான். யோசிக்கவே இல்லை. அதுவும் எவ்வளோ நாள் பிளான் நினச்சிங்க? 10 நாள் பிளானு. 10 நாள் இல்லை முன்னாடி பிளான் பண்ணி டிக்கெட்டு ட்ரெயினில் போட்டு கிளம்பிட்டேன், அவ்வளோதான். எதுவுமே யோசிக்கல. எனக்கு இதை பார்க்கும்போது உங்களை வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் ஃப்ரீ பர்சனாக தெரியுது கொஞ்சம், இல்லையா? இப்போது ஜென்ரலி டு யூ கெட் அட்டாச் டு பீப்புள் ஆர் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ்? சில திங்ஸுக்கு நான் வந்து சின்ன வயசுலேருந்து அட்டாச்சாக இருந்திருக்கேன். பர்சன்ஸுக்கு வந்து ரீசெண்ட் டேஸில் தான் எனக்கு கொஞ்சம் இப்போது தான் அது வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியிலேருந்து கிடையாது, பட் ரீசெண்டாக நான் இன்னும் கொஞ்சம் அட்டாச் ஆகிட்டுருக்கேன். ஏன்னா வளர எனக்கு தெரியுது, லைக் வந்து அதான் நம்ம இப்போ சம்பாதிக்கிறோம், கொஞ்சம் வீட்டில் காசு கொடுக்குறோம், அப்படிலாம் இருக்கப்ப அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது எனக்கே தெரியுது. அதே மாதிரி அதனால கொஞ்சம் அட்டாச் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கே ரொம்ப. பட் முன்னாடி அப்படி நான் இருந்ததே இல்லை, முன்னாடி கிடையாது, பட் இப்போ கொஞ்சம் ரொம்ப அட்டாச்சாகவே தான் இருக்கேன். அப்போது அது உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா ஒரு சில இடத்துல? என்ன மேட்டர்னா, வீட்டில் எல்லாம் பிரச்சனை இல்லை, வீட்டிலலாம் வந்து நீ ஒன்று பார்த்துக்கோன்ற மாதிரி இருந்துருவாங்க. அந்த மாதிரி தான், வீட்டில் ஒன்று பார்த்துக்கோன்ற மாதிரி இருந்துருவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை, ரொம்ப இருக்கும். ஆனால் இது எனக்கு வேலை தான், நானும் ஜாலியாக போகல, இதுவும் நான் ஒரு பெரிய வேலையாக தான் கன்சிடர் பண்ணுறேன். அதனால் நான் போயிடுறது. ஓகே, சொல்லிவிட்டு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிடுறது, அவ்வளோதான். ஓகே. இன்னொன்று வந்து நீங்கள் நிறையா த்ரூ அவுட் திஸ் கான்வர்சேஷன் ஐடலாக இருக்கிறத பற்றி நிறையா பேசுனீங்க. அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய லைஃப் ஹேக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்னோட கேஸில் வந்து என்னால் ஐடலாக லாஸ்ட்டாக எப்போ நான் பிரெயினை ஷட் பண்ணியிருந்தேன்னா, மேபி இன்டென்ஷனலாக நான் மெடிடேட் பண்ணணும்னு நினச்சேன்னா பண்ண முடியும், ட்ரை பண்ண முடியும், அட்டென்ட் பண்ண முடியுமே தவிர மற்றபடி எப்பவுமே ஏதாச்சும் ஓடிட்டே இருக்கும். இப்போ நான் எனக்கு சூப்பரான ஐடியாவே வந்து நான் குளிக்கும் போது எனக்கு வரும், ஏன்னா அப்பவும் நம்ம பிரெயின் ஷட் ஆகாது ஏதாச்சும். ஸோ நீங்கள் சொல்லும் போது தான் இந்த ட்ரீ எப்படி நீ பார்க்குறீங்க அப்படிங்கிறது. இன்னொன்று நீங்கள் பிளான்ஸ் இதுவுமே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் செடி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிக்கும், ஆனால் கொண்டுருவேன். ஸோ அந்த நீங்கள் ஐடலாக இருக்கிறதுனால இந்த நேச்சர் அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா, இல்லை இதோட பை ப்ராடக்ட் தான் இந்த ஐடல்னஸ்ஸா? நல்ல கேள்வி. சொல்ல முடியாது, அது வந்து எப்படி சொல்கிறது, கஷ்டமான கேள்வி கேட்டீங்க. இல்லை ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து உங்கள் அண்ணாவோட அக்கௌண்ட்டுமே நான் பார்த்தேன், அவருமே செடி எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன் நான் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். ஓகே, அவன் வந்து இப்போது நான் பண்ணுறேன் கேலிஸ்தனிக்ஸ் இதெல்லாம், அவன் பயங்கரம், அவன் செம்ம மல்டி டேலண்டடு, செம்ம பயங்கரமாக பண்ணுவான். அவனுக்கு செடி பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும். அவன் தான் எனக்கு நிறைய விஷயத்தில் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கான். நிறைய விஷயத்தில் அவங்ககிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான் இது எல்லாமே. நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், முன்னாடியிலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான். ஆனால் இந்த ஐடல் வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு தான் பண்ணுவேனே இதெல்லாம். எனக்கு வந்து சும்மா ஏன்னா ப்ரோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து சும்மா இருந்துட்டேன் ப்ரோ. சும்மானா ரொம்ப சும்மா, எனக்கு எதுவுமே பெருசாக எப்படி சொல்கிறது, கிரிக்கெட் விளாடுவேன், ஃபுட்பால் விளாடுவேன். இதை தாண்டி நான் வந்து காலேஜு போயிட்டு வந்தது வரைக்கும் தான், வேறு எதுவுமே நான் எதுவுமே உருப்படியாகவே பண்ணல. நான் உருப்படியாக ஆனது வந்து 24 தான். அதை சொல்கிறேனே, அது வரைக்கும் நான் டிசிப்ளினாக இருந்தது இல்லை, எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக எல்லாமே 24 தான், எல்லாமே 24 தான் நான் ஆரம்பித்தேன். அதனால எனக்கு வந்து சும்மா இருக்கக்கூடாது. பெங்களூர் போயிட்ட அப்புறம் சும்மா இருந்தோடனே ரொம்ப பயங்கரமாக ஓவர் திங்க் பண்ணுவேன், செம்மையாக யோசிப்பேன், யோசிச்சுட்டே இருப்பேன், என்னென்னமோ யோசிப்பேன். ஐயோ இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி தான் ஜிம்மு போனது. ஜிம்முக்கு அப்புறம் கேலிஸ்தனிக்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப நான் ஒன்றா சாப்பிட்டு கரெக்டாக தூங்கிடுவேன். நல்லா இருக்கே, இந்த ஓவர் திங்கே இல்லையே நம்மளுக்குன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் இந்த ஜிம் இதெல்லாம் ஆரம்பித்தேன். அது அப்படியே ஒன்று ஒன்றா மாறிச்சு. ஒன்று ஒன்றா வரப்போ அப்புறம் கண்டென்ட் கிரியேஷன் வந்தது 3ஆவதா.
அதுக்கப்புறம் போக போக இன்னும் கொஞ்சம் டைம்லாம் சும்மா இருக்கமே, இதுலேயே எதனா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் செடியெலாம் வைக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இப்போ மீன் வளர்க்குறேன். இப்போது அங்கே சேத்தனில் இருக்கும்போது சேம் தான். சேத்தனில் புக்கெலாம் படிக்க ஆரம்பித்தேன். சேத்தனில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்ன தெரியுமா பிரச்சனை? அங்கே வந்து எனக்கு இந்த சமையல் செய்கிற வேலை, இந்த செடி வேலை எதுவுமே இல்லை. அதனால தான் என்னால் வந்து நான் ஒரு முடிச்சுட்டு ஒரு 10 days இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நான் 7 days ரிட்டர்ன் வந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு நிஜமாலே வீட்டை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தோணுச்சு. பெங்களூரில் நான் இருக்கிறது, என்னோடய செடி அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அங்கே ஒரு 60 நாள் வேலை பண்ணிகிட்டே இருந்துட்டேன். திடீர்னு ஒரு 7 நாள் சும்மா உட்காந்துன்னு முடியல. எங்கள் தாத்தாலாம் இதை வேலை பண்ணி சுற்றிட்டே இருப்பார். ஏன் தாத்தா வேலை பண்ணியே இருக்கீங்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டே இருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லவே மாட்டார். ஏன்னா அவரு ஒரு 40 வருஷமாக துபாயில் வேலை செஞ்சுட்டு இருந்துட்டார். அவரால் சும்மா இருக்க முடியல. ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு துணி துவச்சிருந்தா வச்சு திருப்பி துவச்சி வைப்பார். அந்த லெவலில் இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் அவங்க வந்து எதனா பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு. ஏன்னா சும்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஓடிக்கிட்டே இருக்குது, அவங்களால சும்மா இருக்க முடியல. சேம் தான் எனக்குமே. ரொம்பவும் இருக்க மாட்டேன். ஏதாச்சும் ரொம்ப சும்மா உட்காந்து ரொம்ப கஷ்டம். ரீல்ஸ்லாம் உட்காந்து பார்க்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போயாவது ரேராக பார்ப்பேன். ஏதாச்சும் சின்னதாக திடீர்னு போர் அடிக்குதுன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு காப்பி குடிக்க போயிடுவேன். இல்லை திருப்பி வருவேன். திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு செடி எதனா பண்ணுவேன். இல்லைனா எனக்கு எழுதுவேன், இல்லை வரைவேன் கொஞ்ச நேரம். இந்த மாதிரி ஏதாச்சும் எதனா பண்ணிட்டே இருப்பேன். எப்போ தெரியுமா சும்மா உட்காருவேன்? திடீர்னு ஒரு இந்த ஈவினிங் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இந்த 4 to 6 மணின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். காலையிலலாம் எனக்கு பிடிக்கும், ஆனால் ஈவினிங் 4 to 6 அந்த டைமில் வீடியோ முன்னாடி 3 மணி 4 மணிக்கு போஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒரு 1 hour 2 hour எனக்கு இதை பற்றி யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஜிம் போயிடுவேன். எதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஜஸ்ட் எங்கன்னா போய் உட்காந்துருவேன். இல்லை வீட்டு வெளியே எனக்கு சூரியன் படுற மாதிரி உட்காரணும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரியாது. இப்போ வரைக்குமே அந்த ஒரு அதில் அந்த 4 to 6 அந்த காஃபி குடிச்சிட்டு அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது எங்கேயுமே எனக்கு கிடச்சதில்லை. அந்த டைம் எப்பயுமே நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். இப்போ கூட முடிச்சுட்டு பீச்சு போகலாம் தான் பிளான் ஒரு 4 மணிக்கு. அவ்வளோதான். இந்த நான் லாஸ்ட் டைம் தருண் கூட அந்த கான்வர்சேஷன் அப்போ தருண் வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து ஹாப்பினஸ் லிஸ்ட்னு ஒன்று காமிச்சான். லைக் ஐ கெட் ஹாப்பி when I do this. பார்த்தேன். அதே மாதிரி அப்போ உங்களோட ஹாப்பினஸ் லிஸ்ட்டில் எனக்கு ஆப்வியஸாக தெரியுறது ஒன்று பிளான்ட்டு, நேச்சர், சன்லைட், மேபி காஃபி, அது மாதிரி நீங்கள் லிஸ்ட் வச்சுருக்கீங்களா? நிறைய லிஸ்ட்லாம் இல்லை. எனக்கு வந்து நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். நடக்கிறது, பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பாட்டு கேட்பேன். பாட்டு பாடுறது பிடிக்கும். சும்மா பாடிக்கிட்டு இளையராஜா பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும், கேட்டுவேன். எனக்கு இப்போது இது எல்லாமே நீங்கள் சொல்லும் போது நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் பர்சன் இல்லை ரொம்ப சிம்பிளான பர்சனோட வைபை நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு பர்சன் யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு ஃபேம் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் ஆகாது. கரெக்டா? இப்போ உங்களோட லைஃப்பில் செம்ம ஃபேம். ஆக்சுவலாக உங்களுக்கு கிடைச்ச ரீச் வந்து ரொம்ப நல்ல விதமான ஒரு ஃபேம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரெடிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெடிட்டில் வந்து ஒரு அடி வாங்காத கிரியேட்டரே கிடையாது. ஓகே. ஸோ ரெடிட்ல கூட உங்களை பற்றி நான் பார்க்கும்போது பாசிட்டிவாக அவ்வளோ சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்ல விதமான ஃபேம். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஜென்ரலாகவே? எனக்கு இப்போ வரைக்கும் சொல்லணும்னா எனக்கு எவ்வளோ ஃபேம் இன்ஃப்ளூயன்ஸுக்கு எனக்கு தெரியும். உண்மையிலே என்னால் அதை எடுத்துக்கவே முடியல. எனக்கு எல்லாரும் வரவங்க எல்லாம் நேரில் சொல்லுவாங்க, லைக் பயங்கரமாக சொல்லுவாங்க ப்ரோ இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு வந்து நான் இவ்வளோ வளர்ந்துட்டேனான்னு எனக்கு ஒரு டவுட்டுன்றதை விட தெரியல எனக்கு. நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வீட்டாண்ட வந்து நார்மலாக நான் நடந்து தான் போயிட்டுருப்பேன். இங்கே சென்னையிலே சொல்கிறேன். வருவாங்க பேசுவாங்க, ஆனால் நான் நார்மலாக போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன். எனக்கு தெரியவே தெரியாது, நான் அப்படியே தான் இருப்பேன். ஆனால் நிறைய பேர் பேசும்போது தெரியும் மேபி இருக்கோ அப்படின்ற ஒரு இதில் தான் இருப்பேன். அண்ட் தெரியவே இல்லைங்க ப்ரோ எனக்கு எப்படி இவ்வளோ ஒன்றுமே ஃபேம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த ஜோனில் தான் இருக்கேன். நான் அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வீட்டாண்டலாம் நான் அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். எதுவும் லைக் ஒரு அது ஃபேம் போயிட்டா இந்த பண்ணணும் இது பண்ணணும் அந்த ஜோன்லேயே நான் ஒன்றும் வரல. அப்படியே தான் இருக்கேன். நான் உங்களை பார்க்கும்போது என்ன தெரியுமா எனக்கு இன்டர்பிரட் பண்ண தோணுது, இட் குட் பி ராங், பட் வந்து கிஷோர் வந்து ஒருத்தன் ரொம்ப பாப்புலராக நிறையா பணம் சம்பாதிச்சான் அப்படின்னா அவன் நல்லவன் இல்லைன்னு நீங்கள் பார்க்குறீங்களோ? இல்லை அப்படி பார்க்கல. எனக்கு பணம் சம்பாதிக்கிறது ஃபைன் தான். அது கண்டிப்பாக பணம் சம்பாதிச்சா மேபி ஹேட் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எனக்கும் இருக்குது, சம்பாதிக்கணும்னு இருக்குது. ஆனால் ரொம்ப இல்லை. பட் ஆனால் இல்லை பணம் சம்பாதிக்கிறது மாதிரி இல்லை. எனக்கு எப்போ பிரச்சனைனா எனக்கு எப்போ கெட்டவன் இல்லை, அந்த ஒரு ராங்கான இதுனா தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. எந்த விதத்துலையும் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தப்பான ப்ரொமோஷன்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. அது மட்டும் தான் என்னோட இதில் இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை. தப்பான இன்ஃப்ளூயன்ஸ்னா மேபி இந்த படிப்பு வேணான்னு சொல்கிறது, அந்த மாதிரி தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இப்போ சொல்லிடுறாங்க, அது வேலைக்காகாது அது. ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து 2 சைடும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கிற ஒரு ஃபேஸும் பார்த்துருப்பீங்க. இப்போ ரிலேட்டிவ்லி யூ ஆர் இன் a much better position. ஆமாம், ஓகே. பட் இப்போ அதே டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் இப்போ நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம். இன்றைக்குமே வந்து ஒரு
பயங்கரமாக சம்பாதிக்கணும் இல்லை வந்து லைஃப்பை ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு அப்படி இருக்கணுமா, இல்லை ஸ்மார்ட்டாக வேறு ஏதாச்சும் விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் பெட்டராக இருக்குமா? ஏன்னா உங்களோட இதில் வந்து நான் 2 சைடுமே பார்க்குறேன். இப்போ வந்து யோர் கரியர் இஸ் வெரி ஸ்மார்ட். இந்த ஒரு பயங்கரமான லெவரேஜ் இங்கே மீடியா உங்களுக்கு கிடச்சிருக்கிறது. இதனால வந்து நீங்கள் வீடியோஸை கரெக்டாக போட்டிங்கனாலே இது ரெஸ்ட் வில் பி சார்ட்டட். ஆமாம். ஆனால் ஆல்ரெடி நீங்கள் அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணும்போது ஃபிசிக்கலி செம்ம டயரிங்கான ஒரு ஒர்க். அந்த கான்ட்ராஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்களுக்கே தெரியும்ல, என்னடா இதுக்கு இவ்வளோ தரீங்க, நான் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தா அதுக்கு இவ்வளோ தரீங்க அப்படின்னு. ஆமாம். ஆனால் நான் எப்படி வச்சுருக்கேன்னா, இப்போது இதில் ஹார்ட் ஒர்க் எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பிடிக்கும். எனக்கு ஸ்மார்ட்டான வந்து நிறைய ஐடியாஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் எனக்கு நிறைய ஐடியாஸ் பிச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே. இதை கோர்ஸ் பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நானும் பண்ணோன்னு பார்ப்பேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி அந்த புஷ்ஷே வரமாட்டுது, ஏனே தெரில. அந்த ஒரு இப்போ மற்றது எல்லாத்துலேயுமே ஒரு புஷ் இருக்குது. இப்போ வீடியோ டெய்லி நான் போட்டுட்ருக்கேன், டெய்லி வீக்லி 5 அப்படி போட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் மற்ற ஜோனுக்கு போகணுன்னு வைங்க, இந்த காசு சம்பாதிக்கணும் ஒரு ஜோன், இது ரொம்ப மோசம். அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இருக்க இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் ஏதோ பண்ணால் நல்லா வரும், நீங்கள் லெஜிட்டாகவும் கொடுக்கலாம் அப்படின்ற. ஆனால் அந்த கோர்ஸையே வந்து நியர்லி ஒரு வருஷம் கிட்ட நான் உட்காந்து பண்ணினே இருக்கேன். என்னால் முடியல, உட்காரவே முடியாது. திடீர்னு ஒரு நாள் உட்காந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் முடியாது. பட் அந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஒரு வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். நீங்களே பார்த்துருக்கீங்க, லைக் இப்போ போன வாரம் அந்த ஒரு சின்ன ட்ரிப்பு போனது ஒரு வீடியோ இருக்கும். அப்புறம் நான் திருப்பி ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீடியோ இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து ரொம்ப ஜாலியாக பண்ணிருப்பேன். எனக்கு அந்த புஷ் இருக்கும். பட் மற்றது எதுலையுமே அந்த புஷ் இருக்க மாட்டேதுன்னு தெரியல. இல்லை அது உண்மைதான். நானுமே வந்து இந்த கோர்ஸ் வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப் எடுத்தேன், ஸ்டோரி டெல்லிங். இருங்க, நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் அந்த ஒர்க் ஷாப்பில் நானும் இருந்தேன். நீங்கள் டிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நானும் இருந்தேன். அப்போது நீங்கள் சொன்னது வந்து நான் நிறைய நோட் பண்ணேன். ஆனால் எழுதியும் வச்சேன், நீங்கள் சொல்கிறத எழுதுனேன். ஆனால் ஒரு 3வது 4வது ஃபுல்லாக முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் சேர்க்குற ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அப்போ குழம்பிட்டேன். நம்மளுக்கு குழம்புனாலே அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி ஓகே இது அப்புறம் பார்த்துட்டேன்னா இப்போ வரைக்கும் அது எடுக்கல. ஆமாம், ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்லேயே நான் கோர்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஓகே, ஒரு 2 வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு டெஸ்டிங்காக தான் அந்த ஒர்க் ஷாப். எனக்கும் வந்து என்னன்னா, அதை தாண்டி அதுக்குள்ள நிறையா லிமிட்டிங் தாட்ஸ் இருக்கு. ஓகே, நம்மளை கூப்பிடக்கூடாது, இல்லை நம்ம பேர் இப்படி ஆகிடக்கூடாது, அதில் வேல்யூ இல்லாமல் போயிடுமோ, அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கிறதுனால நானே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்படி இருக்குது. ஸோ அது புரியுது. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி ரீசெண்டாக தான் நான் யூடியூபுக்குன்னு வெளியே போய் அந்த வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது அந்த அளவுக்கு நான் டே வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருந்ததே இல்லை. ஒரு நாள் ஃபுல் டே வெளியே போய் நம்ம பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. நீங்கள் அதை சொல்லும் போது அதான் ஞாபகம் வருது எனக்கு. ஜென்ரலாக வந்து இப்போது உங்களோட அப்ரோச் என்னன்னா, நான் வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், ரீசெண்டாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, பட் வீனியர் தியரின்னு ஒன்று இருக்கும், VENEER. அந்த தியரியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, லா இருக்குது, இப்போ டிராஃபிக்கில் சிக்னல் தாண்டி போனால் பனிஷ்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறையா நம்மளாம் உருவாக்கின விஷயத்தால் அது மட்டும்தான் நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்கும். ஆமாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப மோசமாக அக்ரெசிவாக இருப்போங்கிற மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் நம்ம எல்லாருமே இன்னேட்லி ரொம்ப கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி, அனிமலாக நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கான்ட்ரடிக்டிங்காக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு தியரியில் நம்ம நல்லவங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த லண்டன்லலாம் வந்து பிளிட்ஸ்கிரீக் அட்டாக்னு ஒன்று பண்ணானுங்க. ஸோ ஹிட்லர் வந்து நிறையா பாம்லாம் அவங்கள ட்ராப் பண்ணாங்க. ஹியூமனோட குட்னஸ் வந்து எப்போ வெளியே வரும் அப்படின்னா, ஒரு வேர்ஸ்ட் கிரைசிஸில் கூட நம்மளோட குட்னஸ் மட்டும் தான் வெளியே வருமாமா. அந்த பாம் ட்ராப் ஆகும்போது லண்டனில் ஒரு கடையோட விண்டோலாம் உடையுது. ஓகே, ஆனால் அந்த கடையில் வந்து அடுத்த நாள் ஒரு போர்டு போடுறாங்க, என்னன்னா எங்களோட விண்டோ வேணா உடஞ்சிருக்கலாம், எங்களோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு போர்டு போடுறாங்க. வீட்டில் எல்லாருமே வந்து இப்போ மற்ற கடையிலலாம் வந்து வி ஆர் ஓப்பன் நவுன்னு போடுவாங்க, அந்த வாரப்போ வி ஆர் மோர் ஓப்பன் நவ் அப்படின்னு போட்டாங்க. இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் இங்கே நம்மளோட ஃப்ளட் அப்போலாம் சென்னையில் ஃப்ளட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியாதவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக, கரெக்டா? ஸோ வந்து 2 தியரியுமே இருக்குது. நம்ம நல்லவங்க பிறக்கும் போதே நம்ம கிட்ட ஒரு நல்ல குட்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அட் த சேம் டைம் ஒரு ஈவலான சைடும் இருக்குங்கிறாங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் பீப்புளை நிறைய அப்ரிஷியேட் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. உண்மையாக சொல்லணும்னா என் லைஃப்பில் பீப்புளெலாம் இல்லைனா நான் இங்கேயும் இல்லை, நான் ஒரு ஆளாகவே இருந்திருக்கேன். ஆள்னு இல்லை, மேபி இருந்திருக்குமானான்னு கூட தெரியல. ஏன்னா எல்லாமே பீப்புள் தான், எனக்கு எல்லாமே சொல்கிறேன், எல்லாமே பீப்புள் தான். லைக் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சொல்கிறேன், எனக்கு யாரும் பண்ணோன்னெலாம் இல்லை, ஆனால் பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா, நான் இந்த சொன்னல இந்த கேலிஸ்தனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சில பேர்னால தான் நான் ஜிம்மே போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வந்து நான் ஜிம் போயிட்டே இருந்தேன்,
ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேலிஸ்தானிக்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தேன். இங்கே ஒரு கிளாஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கேலிஸ்தானிக்ஸே ஜாயின் பண்ணேன். மேபி அவங்க அன்றைக்கி வரல, என் கூட பேசலைன்னா கேலிஸ்தானிக்ஸ் பண்ணியிருப்பானான்னு தெரியல, இப்போ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணியிருப்பானான்னு தெரியல. அவங்க ஒரு பர்சனு. அதே மாதிரி ரீசெண்டாக அந்த பேப்பரில் பேர் வந்திருந்தப்போ கூட கமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் பீப்புள் யூ ஃபாலோன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் பார்த்தா ஒரு 300-400 கமெண்ட் இருந்தது. எல்லாமே எனக்கு நேரில் தெரிஞ்சவங்க. லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க கூட இருக்கவங்க பண்ண மாட்டாங்க, லைக் சுற்றி வேறு தான் பண்ணுவோம். ஆனால் அப்படி கிடையாது. எனக்கு எல்லாமே பீப்புள் தான். எப்போயுமே நான் பீப்புளை பிலீவ் தான் பண்ணுவேன். ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அது ஒரு டைம் வந்து ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. ஒரு என்னாச்சு, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த கோர்ஸ் மேட்டரில் தான் ஒரு பிஸ்கெட் எனக்கு போட்டார், வெயிட்டாக போட்டார். காசு மேட்டரில் எனக்கு வந்து செம்ம ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சேம் நைட்டு தூக்கம் வரல. எனக்கு வந்து ஒருத்தர் அப்படி வாழ்க்கையில் அது மாதிரி ஏமாத்தினதே கிடையாது. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டை பயங்கரமாக வெடிச்சிச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டேன், இவனுங்கிட்டே, டேய் உங்களுக்கு வந்து எதனா எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எதனா வேணும்னா எனக்கு முன்னாடி சொல்கிறேங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கும் உங்ககிட்டே, ரெகுலராக வந்து பார்க்குறவங்ககிட்ட சொல்லிட்டேன். இது மாதிரி நானே ரொம்ப கோவமாயே சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது. கரெக்டாக அந்த டைமில் இந்த மெய்யழகன் படம் டேரக்டர் பிரேம்குமார் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பாட்காஸ்ட்டை சொன்னார். இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை பற்றி சொன்னார். ஏமாத்துறவங்களை பற்றி சொல்கிறப்ப என்னென்னா, உங்கள் பேக்கெட்லேருந்து எவ்வளோ எடுத்துட முடியும், ஒரு 500 ரூபாய் எடுத்துட முடியுமான்னு சொன்னாங்க. பட் அந்த 500 ரூபாய் போட்டோன்னு விட்டுருங்க. ஆனால் ஒரு பீப்புளை இப்போ திடீர்னு ஒரு 10 பேர் இருக்காங்க, வராங்க, நம்ம வந்து உஷாராக இருக்கோம்னு நினச்சி ஒரு நல்ல மனுஷனை விட்டோன்னா என்ன பண்ணுறது? ஒரு நல்ல மனுஷனை விட்டோன்னா அவ்வளோதான், அவர் போயிடும். அந்த மாதிரி பயந்து இருக்கிறது கண்டிப்பாக வேஸ்ட். என்னால் அப்படி இருக்கவே முடியாது. அது பார்த்தோன்னே இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. அவர்கிட்ட போய் நான் ஒரு மாதம் முன்னாடி அவர்கிட்ட போய் திருப்பி பேசிட்டேன். அது நம்மளுக்கு காசு விஷயத்தில் மேட்ரு இருந்தது, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நிறைய பேருக்கு நான் போய் தப்பு பண்ணவங்கிட்டலாம் போயிட்டு நான் திருப்பி போயிட்டு நான் பேசிட்டேன். லைக் இது மாதிரி நடந்துச்சு, சரியாக நான் அதை பிஹேவ் பண்ணல, நானும் ரொம்ப கத்திட்டேன். திருப்பி நான் போய் பேசிட்டேன், இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன தான் கத்திருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் எப்பயுமே இப்போ பார்க்குறதே கிடையாது. லைக் ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு மாறிடுது. அதனால் எப்பயுமே நான் வந்து பீப்புள் மேலே எப்பயுமே ஒரு ஹோப் வச்சுருக்கேன். எல்லார் மேலேயும் நான் ரொம்ப ஒரு நம்பிக்கை தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப உஷாராக இருக்கும்னு நினச்சி வச்சுக்கோங்களேன், சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வருவாங்க. நான் உஷாராலாம் இருக்கவே மாட்டேன், ஜாலியாக பேசுவேன். அவங்களும் ஜாலியாக பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான் என்னோட சைடு. அவ்வளோதான், ஒரு டைம் பார்க்க போகிறோம் அவங்கள, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவங்க என்னென்ன கெட்டது பண்ண போகிறாங்க நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக விட்டுருவேன், அவ்வளோதான். நீங்கள் ஜென்ரலாகவே எமோஷ்னல் இல்லை, இப்போ தான் அதை சொல்கிறேன். அட்டாச்மெண்ட் அண்ட் எமோஷன்ஸ்லாம் இப்போ தான் ரீசெண்டாக, ரொம்ப ரீசெண்டாக. எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எமோஷன்ஸு? சில நேரங்களில் கொஞ்சம் முடியல. வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அப்பப்போ கொஞ்சம் டொயின் ஆகிடும், அழுதுருவேன், அந்த மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம். பட் ஆனால் நான் முன்னாடி ஒரு டைமில் வந்து என்னடா நம்மளுக்கு அழுவே வரமாட்டுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜோனில் இருந்தேன். ஆனால் வரமாட்டுது அப்படின்னு இருந்தேன். பட் இப்போது நினச்சா ஓகே, நம்மளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஜோனில் இருக்கேன். நல்லா இருக்காது, நல்லா தான் இருக்காது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு ஒன்றத்தில் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், அது கிடைக்கிறன்றப்ப அது நம்ம நிஜமாலே நம்ம கண்ணில் தண்ணி வருதுன்னா அப்போது உண்மையிலே அதுக்கு நம்ம அப்சஸ்டாக இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது அதில். அது ரொம்ப நல்லாயிருக்கு. இது இப்போது ஜென்ரலாக ஒருத்தவங்க இதை பார்க்குறாங்கன்னா, எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக அப்ரோச் பண்ணுறீங்க. நான் நிறைய டைம் இதை சொல்லிட்டேன்ல. இப்போது லெட்ஸே இதை ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக காண்டா வாழ்க்கையே வெறுத்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட வந்து இந்த ஒரு 3 விஷயத்த மட்டுமே நீ பண்ணுறா, இல்லை இந்த சிம்பிளான இந்த விஷயத்தெல்லாம் நீ ஃபோக்கஸ் பண்ணு, ஆக்சுவலாக ஒரு லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா? இட் குட் பி பீச்சில் உட்காரு, மெய்யழகன் பாரு, ஒரு லைஃபுக்குன்ற மாதிரி அட்வைஸாக எப்படி கேட்குறேன்? அவன் பெட்டராக ஃபீல் ஆனால் போதும், நீ லைஃப் அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பெரிய பெரிய விஷயம் தேவையில்லைங்கிற மாதிரியோனா? என்ன கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து சும்மா மட்டும் உட்காரவே கூடாது. ஓகே, சும்மா உட்காரக்கூடாது. ஏன்னா உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஜஸ்ட்டு ஒரு 4 விஷயத்தை மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு சும்மா உட்காரவே கூடாது. ஜஸ்ட்டு லைக் அந்த க்யூரியஸாக இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று லேர்ன் பண்ணுறது, புதுசாக ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும். இப்போ எனக்கு சின்ன வயசில் வரைகிறது பிடிக்கிறதுனா திருப்பி இப்போ வரைய ஆரம்பித்தேன். அது உள்ளே போனேன்னா ஃப்ளோ ஸ்டேட், அது ஒரு தனி ஃப்ளோ ஸ்டேட். ஒரு 2 மணி நேரம் எதையுமே தொட மாட்டோம், ஜஸ்ட்டு வரைகிறதுனா வரைகிறது மட்டும் தான். அது ஒரு முடிக்கும் போது நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஸ்டேட் இருக்குது. செகண்ட் ஒன் வந்து நம்புங்க. ஒன்று பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா நம்புங்க, அது ஃபுல்லாகவே நம்புங்க. ஒரு மாதிரி கண்டிப்பாக அது நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதில் மேபி ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். இஃப் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு 18 வயசில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நான் கூட பண்ணேன் ஃபோட்டோகிராஃபி, அதெல்லாம் பண்ணேன். சொல்லப்போனால் அது தேவையில்லாமல் இருந்திருக்கலாம், நான் என்னென்னமோ ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் வேறு. ஆனால் எல்லாமே சேர்ந்து எனக்கு கண்டென்ட் க்ரியேஷனில் ஹெல்ப் ஆகிருக்கு.
நான் எடிட்டிங் கற்றுக்கிட்டது கண்டென்ட் கிரியேஷன் ஹெல்ப் ஆயிருக்கு, கேமராவை கண்டென்ட் கிரியேஷன் ஹெல்ப் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் நான் முன்னாடி கஷ்டப்பட்டது. நான் நிறைய இடத்துல வேலை செஞ்சேன், டாமினோஸ், ஜொமேட்டோலாம் வேலை செஞ்சுருக்கேன். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம், காசு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அது எப்படி செலவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு இந்த இடத்துல பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. லைக் எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் ஃபைனலாக உனக்கு ஏதோ ஒரு இடத்துல அது ஹெல்ப் ஆகும். அதனால ஒரு ஹோப் வச்சுட்டு நீ புது புது விஷயத்தை கற்றுட்டு நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். 3வது விஷயம் வந்து எது பண்ணாலும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ணணும். ரொம்ப ஒரு மாதிரி இப்போ ஹார்ட் ஒர்க் ஓகே, இப்போ ஒரு விஷயம் இருக்குது, கண்டென்ட் கிரியேஷனே பண்ணுறீங்க, ஒரு ஜாலியாக ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். மேபி ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்தோன்னா எதுக்கு பண்ணுறோன்னு ஒரு ஜோன் வந்துடும். நான் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக அப்படி தான். எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் இயர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். செகண்ட் இயர் அதுக்கு மேலே எதுக்குமே போகல. ஆனால் நான் சேத்தன் போயிட்டு வந்தப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது, பரவாயில்ல கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போகலாம், கொஞ்சம் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சில் பண்ணலாம், அப்பப்போ போகலாம். ஏன்னா எல்லாமே ஒரு மிக்சடாக இருக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தெரியல எல்லாரும் இருப்பாங்களான்னு தெரியல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாரும் கல்யாணம் போயிடுவாங்க, எல்லாருக்கும் வீடு மாற்றிட்டு போயிடுவாங்க. இப்போயே நிறைய பேர் காலியாக வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஜாலியாக அந்த டைமை என்ஜாய் பண்ணிட்டு பொறுமையாக இருக்கலாம். நான் ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி வரும்போது ஒரு பாட்காஸ்ட் கேட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு மேட்ரு பேசியிருந்தாங்க, டெத் டினேயல் அப்படின்னு. நம்ம வந்து எல்லாருமே ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைமில் நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க இப்படி இருக்கிற எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து டெத்தை பற்றி யோசித்தோம் அப்படின்னாலே வந்து நம்ம எவ்வளோ ஒரு ஸ்பெக் ஆஃப் டஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரியலைசேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். ப்ரொடக்டிவிட்டி எனக்கு நானுமே இந்த வீடியோஸ்லாம் போடுவாங்க சில பேர், ப்ரோ எப்படி ப்ரோ இவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கு இப்படிலாம் இல்லை. ஓப்பனாக சொல்லனா நான் வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவ்லாம் கிடையாது. நல்லா எழுஞ்சிப்பேன், சில நாள் அதுவும் எழுஞ்சிக்க மாட்டேன். ஒரு வாக்கிங்கில் ரன் போவேன், வந்து சின்ன சமைச்சு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் சும்மா தான் இருப்பேன். கொஞ்ச நேரம் நான் அது யூடியூப்பில் எதனா சரி ஃபுட்பால் பார்ப்பேன், அதனால் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். கொஞ்ச நேரம் எதனா நடப்பேன், வருவேன், வீட்டுக்குள்ளே எதனா பண்ணிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மதியம் சமைக்கிறது தான், ஈவினிங் எடிட்டு. இந்த நடுவில் ஒரு 11 to 1 இந்த டைமில் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஜஸ்ட் உட்காந்து படுத்துட்டு தான் இருப்பேன். ஒரு திருப்பி ஜிம் போயிட்டு வந்தோன்னா இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். உட்காந்து லேப் என்ன பார்த்துட்டு இருப்பேன். நானும் பார்ப்பேன், ஆனால் ரொம்ப ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பிரெயின் ராட்டாக பார்க்க மாட்டேன். ஆனால் நானும் ஃப்ரீயாக இருப்பேன். எல்லா நேரமும் என்னால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. நானும் ஜாலியாக இருப்பேன். சில நாள் ஒரு நாள் எப்படி சொல்கிறது, ஒரு வீக்லி ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேன்னா ஒரு சண்டே ஒன்று ரெஸ்ட் எடுத்துருவேன். அன்றைக்கி சரியாக சாப்பிடக்கூட மாட்டேன். லைக் என்ன தோணுதோ அதை சாப்பிட்டுட்டு அப்படி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பீஸ்ஃபுல்லாக இருப்பேன். அந்த மாதிரியே இருப்பேன். ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு கிடையாது. அந்த ஒரு உங்களுக்கு ஒரு ஜோன் வரும், இந்த டைம் தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுற டைம்னு. இந்த ஒரு ஸ்பேன்னு என்னோட அந்த ஃபஸ்ட் இயர் அதில் வந்து ரொம்ப கடினமாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஓகே ஈஸியாக போய்க்கலாம், இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு ஈஸியாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஓகே, இப்போது லெட்ஸ் டாக் அபவுட் கான்டென்ட் கிரியேஷன். அதுக்கு வரலாம். ஓகே, இப்போது நீங்கள் வந்து இன்னோவேட்டிவ்லி ஒரு புது ஃபார்மேட்டே இங்கே கிரியேட் பண்ணீங்க. அது இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மல்டிபிள் திங்ஸாக இருந்தாலும் நீங்கள் பண்ணதில் அது ஒரு புது அப்ரோச் இருந்துச்சு, ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருந்துச்சு. அட் த சேம் டைம் இப்போ நான் நிறைய டைம் இதுலேயே என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்போ உங்கள் கரண்ட் பொசிஷன் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது மேட்ரு என்னன்னா, இது வரதில் இந்த பொசிஷன் வரதோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. 100 பேர் ஆரம்பிச்சாங்க, 1000 பேர் ஆரம்பிச்சாங்கனால அதில் ஒருத்தன் தான் இந்த பொசிஷன் வர முடியும். ஸோ இன்றைக்கி வந்து கான்டென்ட் கிரியேஷன் எப்படி நம்ம தமிழில் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அந்த கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போது நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டெய்லி வ்ளாக்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சது ஒன்று பண்ணுறாங்க. லைக் அவங்க லைஃப் ஒன்றும் நல்லா மாறணும்னு சொல்லிட்டு எழுஞ்சிக்கிறாங்க, ஓடுறாங்க, நடக்கிறாங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு புதுசாக ஸ்போர்ட் கற்றுக்குறாங்க. சில பேர் வந்து நான் என் லைஃப்பை டாக்குமெண்ட் பண்ணுறேன் இன்னைக்குலேருந்து நிறைய பேர் போடுறாங்க, எக்கச்சக்கமான பேர் போடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன மேட்டர்னா, அவர் தருண்குமார் சொன்ன மாதிரி தான், அந்த ஃபஸ்ட்டு வரவங்களது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பின்னாடி அதே மாதிரி வந்தாங்கன்னா கண்டென்ட் கிரியேஷனில் நிலைக்க முடியுமான்னு ஒரு பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப் நான் எப்பயுமே அப்படி தான் பார்ப்பேன். நிறைய பேர் அனுப்புவாங்க எனக்கு, என்ன ப்ரோ காப்பி அடிக்கிறீங்களா அப்படின்னு அவங்கள அனுப்புவாங்க. ப்ரோ காப்பி எதுவுமே இன்ஸ்பிரேஷன் தான், வேறு எதுவும் அவங்களதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவங்க அதில் வளர்ந்தாங்களா அவங்க பார்த்துக்கிட்டா போதும். லைக் ஏன்னா வீடியோ எதுவுமே எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வீடியோ போடலாம். நான் இப்போ வச்சுக்கோங்க, நீ வீடியோ போட மாட்டேன், எத்தனை மெசேஜ் வந்து தெரியுமா எனக்கு, ஏன் ப்ரோ போடலன்னு சொல்லிட்டு அவ்வளோ வரும். ஏன் ப்ரோ போடலன்னு வரும். அந்த மாதிரி வந்தால் ஒரு லைக் அந்த என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். அதனால அவங்க லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். மேபி நான் சொன்ன மாதிரி அது ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி இப்போ அக்கௌண்டபிளாக இருக்கிறது அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும், ஒரு விஷயம் கற்றுக்கிட்டானா. ஸோ எப்பயுமே அப்படி இந்த விஷயம் அப்படி பார்க்குறேன். பட் அந்த ஒரு யூனிக் வே எப்பயுமே நான் சொல்கிறது, யாரும் ஒருத்தர் டிப்ஸ் என்ன கொடுங்க அப்படின்னு கேட்டேன், ஒரு யூனிக் வே எடுத்துக்காங்க. லைக் இப்போது வெறும் டெய்லி விளாக்ஸ் மட்டும் பண்ணாதீங்க, பட் இன்னொரு ஜோன்லேயுமே போங்க. புதுசாக எதனா
ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, மேபி ஏதோ ஒன்று ஒர்க் ஆகும், அது அப்புறம் அப்படியே ஸ்டிக் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அந்த யூனிக் வே எடுக்கிறது நல்லது. ஏன்னா எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே அது பண்ண முடியுமான்னு தெரில. அதே மாதிரி என்ன மேட்டர்னா, எல்லாருமே இப்போது நான் பண்ணுறதுனால அந்த வேர்ட்ஸ் எல்லாமே அதே யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட எமோஷன்ஸே மறந்துடுறாங்க. அதுதான் மேட்டராக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு வெக்காபுலரி எல்லாமே இருக்கும். மேபி நீங்கள் உங்களது பண்ணிங்கன்னா நல்லா கண்டிப்பாக இப்போ உங்களோட எமோஷன்ஸ், உங்களுக்கு இருக்க பிரச்சனை உங்களுக்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை ஞாபகம் வச்சுருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது டோட்டலாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் நான் பார்த்துருக்கேன். எனக்கு பேர் சரியா ஞாபகம், அந்த மாதிரி 2-3 பேர் லைக் அவங்களோட இதை பண்ணுறது எனக்கே ரொம்ப பிடிக்கும். உட்காந்து பொறுமையாக பார்ப்பேன். ஒருத்தர் வந்து ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஏதோ ஒரு வாழை மரம் வெட்டுறதுல வேலை செய்கிறாரு. அவர் ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அது எனக்கே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ரொம்ப கஷ்டம் அவர் இப்படி பண்ணுறதுலாம். அடிக்கிற வெயிலில் சரியாக வேலை செய்கிறாரு. ஜாலியாக அவர் பண்ணார். அந்த ஒரு சீரீஸ் அவருக்கு நல்லா போச்சு. ஸோ அவங்களோட எமோஷன்ஸ் அதில் இருக்குல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி கஷ்டப்பட்டு அவர் பண்ணுறாரு, அந்த எமோஷன்ஸ் மேபி டெய்லி லாக்ஸில் இருந்தால் ஒன்றும் ஒர்க் ஆகும் நான் நினைக்கிறேன். ஓகே. அவங்களோட எமோஷன்ஸ் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, என் வீடியோ பார்த்துட்டு அந்த வெக்காபுலரி பார்த்தோன்னே நான் என்ன சொல்லேன், பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னை பிளாக் பண்ணுறேங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டி லோக்கின்னு இருக்கு, அவரையும் பிளாக் பண்ணிவிடுங்க. ஏன்னா 2 பேர் வெக்காபுலரி தான் நிறைய பேருக்கு இடிக்கும். அது பிளாக்கே பண்ணிவிடுங்க. உங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க, பார்க்காதீங்க. மைண்ட் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பாருங்க, ஜாலியாக பார்த்து ஃபுல்லாக பெருசாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அப்படி பண்ணால் மேபி இன்னும் நிறைய பேருக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. கண்டென்ட் கிரியேஷன் தான் பண்ண போறீங்கன்னா ஆத்தென்டிக்காக இருங்க இல்லையா? ஆமாம், நீங்களா இருந்தீங்கனாலே ஒரு பெரிய அதுதான் மேட்ரு. அப்படி இருந்தால் இன்னும் ஒர்க் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது எல்லாருக்கும். ஓகே. இப்போது உங்கள்தே சொல்கிறேன், உங்கள்தே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. நீங்களுமே ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த பக்காவாக அது ஸ்டோரிலாம் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க. ஆனால் உங்களுக்கு அது இருக்குது எப்பயுமே சேம் தான். அதான் நான் வந்து ஆக்சுவலாக இந்த ஆர்ட்டோட டெஃபினிஷன் பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்ட்டுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மீனிங் வச்சுருந்துருப்பாங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு நான் கன்க்ளூட் ஆன ஒரு டெஃபினிஷன் என்னவா இருந்துச்சுன்னா, ஆர்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்டென்ட் இருக்கணும். நீ ஏன் பண்ணுற, எதுக்காக நீ இதை சூஸ் பண்ணுற. நீ வந்து எழுதியிருக்கலாம், இல்லை வீடியோ போட்டிருக்கலாம், வரைஞ்சிருக்கலாம். பட் இந்த ஒரு ஃபார்மேட்டை நீ ஏன் சூஸ் பண்ணுற, அதுக்கான ஒரு இன்டென்ட் இருக்கணும். அப்புறம் நீ எப்படி அப்ரோச் பண்ணுறங்கிறது. இப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணது வந்து உங்கள் லைஃபே டாக்குமெண்ட் பண்ணி போடுறது. நான் அப்ரோச் பண்ணது வந்து ஸ்டோரிஸாக சொல்கிறது. சில பேருக்கு பெயிண்டிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி அந்த கான்செப்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு செகண்டாக பார்த்தேன். அந்த ஆர்ட்டை பார்க்கும்போது அந்த கிரியேட்டரும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய பேர் அந்த vlog பார்க்கும்போது அதில் கிறிஸ்தனிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சாங்க. ஸோ அது ஒன்று அதுதான் சொல்கிறேன். லைக் அவங்க இருக்க எமோஷன்ஸை பண்ண மாட்டுறாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை பண்ண சொன்னேன் கண்டென்ட் கிரியேஷன். அவங்க பண்ணுற மாதிரி ஐடியா நான் நல்லா உயரமாக இருப்பாங்க அவங்க. நான் சொன்னேன், நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஜாலியாக பண்ணுங்கள். ஏன்னா உயரமாக இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதுவும் பெண்ணாக இருக்கவங்க ரொம்ப உயரமாக இருப்பாங்க, செம்ம உயரமாக இருக்கும், அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்க ஜோனில் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இப்போ என்கிட்ட அதை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நான் கண்டிப்பாக ஜாலியாக பண்ணிருப்பேன். எப்பயுமே நான் யோசிக்கிறது தான், ஜாலியாக பண்ணிருப்பேன். அதுதான் முக்கியம். அந்த ஒரு உங்களோட எமோஷன்ஸு இப்போ உயரமாக இருக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், ட்ரெஸ்ஸு கிடைக்கிறதுலேருந்து பிரச்சனை இருக்குது. அது எல்லாத்தையும் கரெக்டாக யோசித்து பண்ணாங்கன்னா ஒன்றும் நிறைய போக வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். ஆக்சுவலாக அதான் அந்த அவங்களோட லென்ஸ் தான் இங்கே முக்கியம். நான் இப்போ புது கான்டென்ட்லாம் நிறைய பேர் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஸ்டூடியோ பண்ணுறதுலாம் ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் ஒரு பஸ் கண்டக்டர் வந்து வீடியோ எடுத்து நான் இன்னைக்கு இந்த ரூட்டில் போகிறேன்னு சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக. ஏன்னா அது அவங்க லென்ஸ்ல இருந்து பார்க்குறது அந்த ராவா இருந்துச்சுன்னா. எமோஷன்ஸுமே இருக்குது. எமோஷன்ஸ் எப்பயுமே என்னதான் டைம் ஆனாலுமே சரி. எக்ஸாக்ட்லி. அந்த ஆர்ட்டோட தேர்ட் பார்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கிறதோ இல்லை, அந்த எமோஷன்ஸ் இன்வோக் பண்ணுதா. அந்த எமோஷன் வந்து கோவமாக இருக்கலாம், அப்ரிசியேஷனாக இருக்கலாம். பட் அந்த தேர்ட் பார்ட் வந்து என்னதான் இருந்தாலும் இப்போ டெக்னாலஜி பயங்கரமாக போனாலுமே என்னதான் இருந்தாலும் எமோஷன்ஸ் அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எமோஷன்ஸ் அதே தான். மௌனராகம் இப்போ வரைக்கும் பார்த்து ஃபீல் பண்ணி அழுகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. எமோஷன்ஸ் என்றைக்குமே இருக்கும். எமோஷன்ஸ் வச்சு நீங்கள் கரெக்டாக உங்கள் எமோஷன்ஸை கரெக்டாக கன்வே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப லாங்காக ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ என்னோட பெரிய எமோஷன் என்னவாக இருக்குன்னா, அதான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ட்ரீமு பெரிய ஒரு வீடு வாங்கணும். வீடுனா அந்த ஃபார்ம் வாங்கணும். ஸோ இப்போ நான் பொறுமையாக நான் ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னு இந்த சேனலில் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா பண்ணி நான் அந்த வீடு வாங்குறப்ப எப்படியோ ஒரு 2000-3000 வீடியோ போட்டுருவேன். வாங்கும்போது அப்போது பண்ணும்போது எப்பா இவன் வாங்கிட்டான்டா, எவ்வளோ நாளாக பண்ணிருந்தா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அதுதான் இந்த ஒரு பெரிய இது இருக்கும், ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். பெருசாக போனது இல்லை, அது பண்ணிட்டோம் நம்ம. பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்குமெண்ட் பண்ணி அந்த வீடு வரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணுறது தான் என்னோட எய்மு. அது எப்போ டாக்குமெண்ட் பண்ணுறனோ அப்புறம் அப்படியே ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே இருந்துருவேன். அவ்வளோதான். இந்த எமோஷன்ஸ் பற்றி பேசும்போது நிறைய பேரோட ஒரு நரேட்டிவ் என்னவாக இருக்குன்னா, நம்ம
எமோஷனே நீ இருக்கக்கூடாது, எமோஷனுக்கு நீ இதாகிடக்கூடாது, அவ்வளோ எமோஷனாக இருந்தேன்னா நீ வந்து லைஃப்பில் முன்னேற முடியாது அப்படி அப்படிலாம் இருக்கும்ல. நானும் இந்த ஃபேஸில் இருந்திருக்கேன். நான் பெரிய எமோஷன்ஸ் வெளியே காட்டிக்கக்கூடாது அப்படி அப்படின்னு. இப்போ எப்படி இருக்கேன்னா எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம். எனக்கு எந்த மாதிரி ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா, நம்ம எல்லாருமே பயாலஜிக்கலி ஒரு ஆர்கனிசம், கரெக்டா? நமக்கு வந்து எமோஷனுங்கிறது ஒரு கோரான ஒரு பார்ட். ஆனால் அந்த எமோஷனுக்கு நம்ம ஸ்லேவ் ஆயிடக்கூடாது, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண விட்டுறக்கூடாது. கரெக்ட். என்ன பிரச்சனைனா நிறைய பேர் வந்து மோர் எமோஷனல் பீப்புள் எல்லாருமே மோர் அட்டாச்ட் பீப்புளாக இருப்பாங்க. இதில் அட்டாச்சுங்கிறது ஒரு பர்சன் கூட இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்போ ரொம்ப எமோஷனல் நான் சொல்லுவேன் அப்படின்னா, உங்களோட வேல்யூ வந்து உங்களோட வியூஸ்ல இருந்து மட்டும் இல்ல வெறும் அந்த கிரியேட்டர் அப்படிங்கிற ஐடென்டிட்டில இருந்து மட்டும் டைப் ஆகி அதுல இருந்து டிரைவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த எமோஷன் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணும், இந்த ஐடென்டிட்டி இதெல்லாம். பட் அது இல்லாம ஜென்ரலா வந்து நமக்கு ஒருத்தவங்களை ஹக் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடோசின் ஒன்று வருது, நம்மளை ஹாப்பி ஆக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எமோஷனல் பீயிங்ஸா இருக்கிறதுனால நான் வந்து ஏதாச்சும் மொக்க படம் பிளாட் ரொம்ப சுமாரா இருந்தா கூட ஒரு எமோஷனல் சீன் இருந்தால் அழுதுருவேன். ஸோ அந்த எமோஷன் வந்து ரொம்ப நல்ல ஒரு கோரான காம்பனன்ட் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா ப்ரோ. நீங்களே சொல்லுங்களேன், நம்ம இவ்வளோ பண்ணுறோம் கடைசி எதுக்கு எல்லாமே ஒரு ஒரு எமோஷனுக்கு தான். இங்கே ஒரு இடத்துல போய் கடைசியாக ஒரு ஒரு நல்ல ஒரு லைஃப்ன்ற மாதிரினா நம்ம அப்படி தான் வரும். எமோஷன் தான் கடைசி எண்டு வரும். எவ்வளோ தான் நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே சரி, கடைசியில் அங்கே தான் வரப்போகிறோம். இப்படியே கல்யாணம் பண்ணிட்டு புள்ளக்குட்டியோட ஜாலியாக இருக்க போகிறோம். எக்ஸாக்ட்லி அந்த ஒரு ஜோன் தான் கரெக்ட். எண்ட் ஆஃப் த டே அதுதான் மெயினே. அதுதான் இப்போ வந்து எது கஷ்டப்படுறோன்னா அப்புறமா கொஞ்சம் நிம்மதியாக ஜாலியாக இருக்கிறதுக்கு தான். அந்த ஒரு இதுக்கு தான் எல்லாருமே கிரேவே பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி. நீங்கள் நடுவில் கொஞ்சம் வழி மாறிடுறோம். வழி மாறுறோம்னா வேற. ஆமாம், அதாவது மெட்டீரியலிஸ்டிக் அந்த மாதிரி சொல்கிறேன். ட்ரூ. இப்போ இந்த எமோஷனல் சொல்லும் போது ஹியூமன் கனெக்ஷனும் நீங்கள் டச் பண்ணீங்கல்ல. நான் ரீசெண்டாக வந்து ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். ஓகே, அவங்கள நான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹீஸ் அ ஃபவுண்டர். அவங்க நேம் நான் சொல்லலை. பட் வெரி சக்ஸஸ்ஃபுல். அவரோட ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட், நல்ல பிஸ்னஸ், பயங்கரமாக ட்ராவல் பண்ணுவார். பார்சலோனா, அர்ஜென்டினா எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. நான் அவர் மீட் பண்ணும்போது எனக்கு அவர் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற வியூ, அவரை பற்றி இருந்த வியூ வந்து த மேன், அவரை மாதிரி வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவர் பேசும்போது சொன்னார், அவருக்கு வந்து ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 8 years இருந்தோ நாட் ஷுர், பட் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ நான் கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறேன், நான் ஃபிட்டாக இருக்கேன், இவ்வளோ மெட்டீரியலிஸ்டிக்கான்ட்டு எல்லாமே இருக்குது, பீப்புள் இல்லை அவர் ஃப்ரெண்ட்ஸே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்கே போனாலும் திருப்பி வர்றதுக்கு வீட்டுக்கு வந்தால் தனியாக இருக்கிறாரு. அப்போ எமோஷனல்ல அங்கே போயிருச்சு அப்படின்னாலே வந்து அந்த பீப்புள் கனெக்ஷன்ல இருந்து போயிருச்சு அப்படின்னாலே வந்து மித்த எல்லாமே வந்து மீனிங்லெஸ்ஸாக ஆகுது. கண்டிப்பாக. நான் இவர் தருண்குமார் பேசிகிட்டு இருந்தார், அதுலேயுமே நான் பார்த்தேன். அவர் நிறைய இந்த பற்றி தான் பேசியிருந்தார். லைக் இந்த மாதிரி இதை பண்ணுறதே ஒன்றும் கொஞ்சம் ஜாலியாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அவர் நிறைய சொல்லும் போது எனக்கு எல்லாமே நார்மலாக தெரிஞ்சுது. ஏன்னா நான் அந்த ஃபேஸில் தான் இருக்கேன். அண்ட் அவருக்கு ரொம்ப சந்தோஷமும் பட்டேன். ஏன்னா அவர் நேரில் முன்னாடி அவர் பேசினதான் நான் பார்த்துருக்கேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமும் பட்டேன். ஏன்னா அவர் ஓகே பிடிச்சிட்டாரு, இப்படியே பிடிச்சிட்டாரு, கரெக்டாக வந்துட்டார் அந்த ஒரு வயசில். ஏன்னா வந்துட்டார் அவர் அந்த ஒரு இதுக்கு வந்துட்டார். ஏன்னா இப்போ அவர் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கொஞ்சம் ஜாலியாக லீட் பண்ணலாம், அவர் லைஃப்பை கரெக்டாக பண்ணலாம். கண்டிப்பாக ப்ரோ வந்து அது ஒரு மெயின் ஃபேக்டரு, ரொம்ப ரொம்ப ஒரு மெயின் ஃபேக்டரு. அது ரீசெண்ட் டேஸில் இன்னும் கொஞ்சம் லைக் மேபி எனக்கு வயசாகிறனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப அவ்வளோதான், பாய்ஸ் தான். பாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. முன்னாடியெல்லாம் ஃபேமிலி கூட பெருசாக கனெக்டாக இருக்க மாட்டேன். பட் ரீசெண்ட் டேஸில் அப்பாவுக்கு வயசாகிறது அம்மாவுக்கு வயசாகிறலாம் பார்க்கும்போது ஒன்றும் கொஞ்சம் ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி, ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது ப்ரோ. நான் வந்து என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு அது முக்கியமாக அண்ணன் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னும் இப்போ அவனுக்கு கூட கொஞ்ச நாள் முன்னாடி வயிறு கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. லைக் அதெல்லாம் ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. லைக் ஏன்னா எதனா பண்ணோன்னு நினச்சிட்டே இருக்க ஆளுக்கு அப்படி ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக எனக்குலாம் ரொம்ப இருந்தது. என்னடா அண்ணனுக்கு கஷ்டப்படுற அளவுக்குலாம் மாறிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிட்டோமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நல்லா தான் இருந்தது. கரெக்ட். ஆக்சுவலாக பீக் ஹாப்பினஸும் இவங்களால தான் தர முடியும், அதே டைம் பீக் சஃபரிங்கும் இவங்களால தான் தர முடியும். கண்டிப்பாக. என்ன ஒரு இது படித்தேன் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்களை வந்து அன்கண்டிஷனலி லவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இட் குட் பி எனிபடி. அவங்களுக்கு we are giving them the permission to destroy us, knowing that they will destroy us someday. கரெக்டா? ஸோ அந்த ஒரு நோவான்ஸ் தான். அதே நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அன்லாக் பண்ணியிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நினச்ச மணி நான் அட்டைன் பண்ணும்போதோ எனக்கு நான் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். ஏன்னா என்னோட சைல்ட்ஹுட்டில் மணியோட வேல்யூ அப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த மணி அட்டைன் பண்ணும்போதோ இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்சஸ், இந்த ஃபேம், ரெக்கக்னிஷன் இதெல்லாம் தாண்டி எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு ஆனிவர்சரி நடந்துச்சு, வெட்டிங் ஆனிவர்சரி. அதை வந்து நான் ஹோஸ்ட் பண்ணி பக்கத்து வீட்டில் அப்புறம் அம்மா அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு
அன்னைக்கு இருந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு எதுலையுமே கிடைச்சது. ஆமாம். அப்போ வந்து எவ்வளோ சிம்பிளா தெரியுதுன்னா, நான் ரெவென்யூ, ஏஜென்சி, அப்புறம் டீம் மெம்பர்ஸ், கான்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாதுன்றவர் தான் நம்ம கிரியேட் பண்ணி பண்ற ஒரு ஸ்டோரிஸ் இது எல்லாமே. கரெக்டா? ஆனா ஃபண்டமெண்டலி நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளோட அந்த சொந்தம், அது எவ்வளவு கிரிஞ்சாவே இருந்தாலும் அந்த வார்த்தையை விட்டுருங்க. அந்த வார்த்தையே கிடையாது உலகத்திலே, அந்த வார்த்தை கிடையாது. சி வார்த்தை கிடையாது, யூஸே பண்ணக்கூடாது. அது வேணாம், அது விட்டுருங்க. அது அந்த வார்த்தை பேசி பேசி நிறைய நல்ல நல்ல விஷயங்களாம் நம்ம விட்டுட்டோம். கரெக்ட். நிறைய நல்ல நல்ல விஷயங்களாம் நம்ம விட்டுட்டோம். அது நடுவில் ட்ரெண்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னா நானுமே எனக்கு இது ஒரு நிறைய பண்ணியிருக்கேன். அப்பாவுக்கு ஒரு வாட்டி இப்போ ரீசெண்டாக ஒரு காசு கொடுத்தேன், சரி கொடுக்கணும்னு சொல்லி. அது கொடுத்தோடனே போயிட்டேன், அந்த மேலே போயிட்டேன். என்னடா இது ஒரு மாதிரி செம்ம பெருமையான இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஃபீலிங்கு. ஏன்னா கிடையாது, நான்லாம் வந்து இவ்வளோ ரொம்ப சம்பாதிக்கல கண்டென்ட் கிரியேஷன். பட் இவ்வளோ சம்பாதிப்பேன்னு யோசிச்சதில்லை. நம்ம என்ன ஒரு 20,000 ரூபாய்க்கு சம்பாதிக்க போகிறோம், 30,000 ரூபாய்க்கு சம்பாதிக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ சம்பாதிப்பேன்னு தெரியாது. அதுவும் அவருக்கு அது கொடுக்குறப்ப செம்ம சூப்பராக இருந்தது. பரவாயில்ல, நம்மளும் வளர்ந்துட்டோம். அப்பாவும் எப்படி சொல்ல, அப்பாவும் வந்து மரியாதை நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, மரியாதைலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறாரு. அப்புறம் அந்த பேப்பரில் வந்து பேப்பர் வந்த அப்புறம் போய் பேப்பர் வாங்கப்பா கடையில் அப்படின்னோடனே எடுத்து குரூப்பில் போட்டார். செம்மையாக இருந்தது. நல்ல ரிலேட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் இதில் இன்னொன்று எப்படி பார்த்தேன்னா, எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக டெட் இருந்துச்சு. சில சிச்சுவேஷன்னால அம்மா அப்பாவுக்கு நிறையா டெட் இருந்துச்சு. இப்போது என் லென்ஸ்லேருந்து பார்க்கும்போது, ஐயோ அம்மா அப்பாவோட டெட்டை நான் பே பண்ணணுமா அப்படின்னு ஒரு பேர்டான எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பாயிண்ட்ல எப்படி என்ன தோணுச்சு அப்படின்னா, அம்மா அப்பா வந்து நமக்கு எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? கண்டிப்பாக. இந்த ஒரு லைஃப் டைமில் அதை ரீபே பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸே இருந்திருக்காது. நம்ம என்ன பண்ணாலும் அதை ரீபே பண்ண முடியாது. ஸோ அந்த டெட்டை நான் எப்படி பார்த்தேன், அந்த கடனை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, கடவுள் வந்து எனக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கறத வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதோ நான் திருப்பி கொடுக்கறதுக்கான சான்ஸாக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த டெட்டே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆகுற அளவுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஆப்ரேட் ஆக வச்சது. புரியுது. ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு இப்போ அது கொடுக்கறதெல்லாம் வச்சுக்கோங்களேன், வீட்டில் இல்லை கொடுக்கறதுலாம் எனக்கு ஒரு விஷயமாவே தெரியல. இப்போது விஷயமானா அது பெரிய சொல்லப்போனால் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் காசு இருக்கும். எனக்கு ஆனால் அது விஷயமாவே தெரியல. எதுக்கு சம்பாதிக்கிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு தானே கொடுக்குறோம், திருப்பி கேட்கணும், எதுவுமே எனக்கு இது கிடையாது. லைக் சொல்கிறப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சொல்கிறேன், கொடுத்துட்றேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் சரி வரும். ஃப்ரெண்ட்ஸும் வந்து எங்கள் ஸ்கூல் மேட்ஸ்லாம் சொல்கிறேன், ஸ்கூல் மேட்ஸு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பேர் சொன்னால் ரொம்ப கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்கும், நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள இல்லைனா ஒன்றுமே கிடையாது. ஒரு கரெக்டான டைமில் பெங்களூரில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்ப காசு தர்றது கேட்டேன்னா டப்புன்னு அனுப்பிச்சிடுவானுங்க. என்னடா இப்போ வரைக்கும் திருப்பி அவனுங்கிட்ட நான் வந்து டேய் காசு இருக்குடா கணக்கு சொல்லுங்கடான்னு சொல்லியிருக்கேன். இன்ன வரைக்கும் கணக்கு சொல்லாமல் இருக்கானுங்க, வாங்கவே இல்லை. இன்ன வரைக்கும் கணக்கு சொல்லாமல் இருக்கானுங்க. யாருமே எதுவும் வாங்கவே மாட்டானுங்க ப்ரோ, கண்டிப்பாக வாங்க மாட்டானுங்க. அந்தளவுக்கு இருக்கானுங்க. எப்படின்னா அவனுங்க எவ்வளோ நம்மளை பார்த்துப்பானுங்கன்னா, ஒரு வாட்டி நேர்லேயே சொல்லிட்டான் இந்த மாதிரி, இந்த வாட்டி என்னடா வயசு எவ்வளோ ஆச்சு, கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி காண்டாக தான் இருந்தது. பட் ஒரு 25K அப்போ தான் வந்தது. பட் அவன் சொன்னான் இந்த மாதிரி, பட் இந்த டைம் வந்து உனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது, பிடிச்சிரு விடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் கொடுத்தான். என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி அவன் லைக் எப்படி சொல்கிறது, எப்படி இருந்தாலும் அவன் வந்து என்னை நல்லா இருக்குன்னு நினைப்பான். அதுக்காக தான் அவன் கேர் பண்ணி ஏன் இப்போ பண்ணுறன்ற மாதிரியும் சொன்னான். பட் இது நல்லா போதுன்னு சொல்கிறான். ஸோ அவனோட இது எனக்கு புரியுது, லைக் எவ்வளோ அவன் வந்து நம்மளோட இதுக்காக காத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை சொல்கிறேன், நான் வின் பண்ணது வந்து வின்னு நான் எப்போயுமே சொல்ல மாட்டேன். பட் நான் இவ்வளோ இந்த நல்லதாக ஆன விஷயம் வந்து என்னை விட சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் எனக்கு தெரியும். பசங்க இப்போ கூட ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணிட்டு என்ன கதை, அடுத்தது என்ன பண்ணுற, உங்கள் கூட பண்ணுறது எல்லாருக்குமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஓகே பண்ணுற, இவர் பண்ணுற, ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கரம் எனக்கு. அதுதான் சொல்கிறேன், இந்த பீப்புள் அதனால தான் ரொம்ப நம்புவேன். ஈஸியாக நம்பிடுவேன், ரொம்ப ஈஸியாக நம்பிடுவேன். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் வந்து என் பிராண்டுக்கிட்ட எவ்வளோ வாங்குறேன்லாம் எல்லாருக்குமே தெரியும். சப்ஸ்கிரைபர்ஸாக தெரியவே தெரியாது ப்ரோ எனக்கு. திடீர்னு நேற்றுலாம் ஒரு தடவை உட்காந்துட்டு, எப்படி தெரியுமா அப்புறம் இருக்கும் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் டாக்கில் எப்படி தெரியுமா இருக்கும், ஃபஸ்ட் டைம் 24 வந்து பாண்டி போயிருந்தேன். அப்போது ஆரோவில்ல போயிட்டு காஃபி சொன்னேன். ஒருத்தர் பக்கத்தில் வந்துட்டு, ப்ரோ இந்த கடையில் காஃபி நல்லா இருக்காது, வாங்க வேறு கடைக்கு போகலாம். அவர் நான் பார்த்ததே கிடையாது. அவருக்கு ஆனால் அந்தளவுக்கு என்னை புரிஞ்சு வச்சுருக்காரு. அது எப்போயுமே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அவர் வாங்க ப்ரோ வேறு கடைக்கு போகலாம். திருப்பி அந்த கடைக்கு நேற்று போனேன். அப்போ வேறு ஒருத்தர் இருந்தார், அவர் காஃபி கிளாஸ் கையில் வச்சுருந்தேன். என்ன ப்ரோ காஃபி குடிக்க மாட்டேன்னு காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் லெமன் டீ வச்சுன்னு இருக்கேன். அந்தளவுக்கு தெரியுது என்ன, ரொம்ப ஒரு மாதிரி பழக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப ஜாலியாக பேசி அன்றைக்கெலாம் சமசிரித்து ஒரு ப்ரோ ஒரு 10 பேர் பஸ் ஏற்றி விட்டாங்க ப்ரோ, நின்று வெயிட் பண்ணி 1/2 மணி நேரம். அதாவது எப்படி
சைக்கிளில் இருந்தது. சைக்கிளை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பஸ் ஏறுறதுக்கு வண்டியில். ஸோ ஒரே ஒருத்தர் வரேன்னாரு. கடைசியில் அப்படி இப்படி சேர்ந்து 10 பேர் எந்த வண்டியில் ஏறுறதுன்னு தெரில. எந்த வண்டியில் ஏறுறது அவ்வளோ பேர் ப்ரோ என் வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு இன்னும் ஒருத்தரெல்லாம் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தார். அவர் பேசவே இல்லை. அவர்லாம் அப்படியே இருந்து பொறுமையாக பார்த்துட்டு ஜஸ்ட் கூட கொண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவர்கிட்ட சொல்கிறேன் ப்ரோ எதுக்கு ப்ரோ உங்களுக்கு டைம் வேலை இருக்குல்ல போய் பாருங்கள். இல்லை ப்ரோ கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு நான் போயிடுவேன் உங்க கூட பேசிட்டு அப்படியே போய்டும் அப்படின்றாங்க. அதை எனக்கு எப்படி எடுத்துக்கிறதே தெரில. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் தெரியல அது ரொம்ப நல்லா இருந்தது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை உண்மையில. அவங்களுக்கு சில பேர்லாம் ஃபோட்டோ கூட எடுக்கல. ஜாலியாக அவங்க அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. ஜாலியாக வந்து பேசிட்டு எப்படி போயிட்டுருக்கு அப்படியே ஜாலியாக கேட்டு அப்படியே போயிட்டாங்க. அவங்க 2-3 பேர். இல்லை இது ஆக்சுவலாக தான் ரொம்ப ஒரு அழகான விஷயம். இப்போது இதை பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போது நமக்கு வந்து அவங்க யாருன்னே தெரியாது உண்மையில போனோம். ஆனால் அவங்களுக்கு டெய்லி பார்க்கறதுனால அவங்க லைஃப்ல ஒரு பார்ட்டாக இருப்போம். கண்டிப்பாக. இது யூஸ்வலாகவே வந்து செலிபிரிட்டிஸ் கூடயோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் கூடயோ அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் இன்னைக்கு ஸ்கேலில் கிரியேட்டர்ஸ் கூட நடக்குது. ஆமாம் ஆமாம் கரெக்ட். இதை நம்ம இன்னும் எப்படி எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகணும்னா கம்யூனிட்டிஸ் நிறையா பில்ட் பண்ணணும். ஆமாம். இப்போது இது நான் ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் உங்களுக்கு இப்போ எடுக்கிறேன் பாருங்க. அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரீசெண்டாக அந்த கலெக்டிவாக நம்ம வேலை பார்க்கறது, ஒன்றா சேர்ந்து இருக்கிறது. அகைன் அந்த சி வேர்டு இப்போ வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிறதே சி மாதிரி சி வேர்டை போட்டு முடிச்சிட்டானுங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஹியூமன்ஸ் முன்னாடிலாம் ஒன்றா சேர்ந்து ஆப்ரேட் ஆகலை அப்படின்னா இன்னைக்கு நம்ம யாருமே இருந்திருக்க மாட்டோம். கண்டிப்பாக. எவ்வளோ லாஜிக்கலானா நமக்கு முன்னாடி நம்மளாம் ஹோமோ சேப்பியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமாம். நமக்கு முன்னாடி ஹோமோ நியாண்டர்தால்ஸ் இந்த மாதிரி அப்புறம் ஹோமோ எரெக்டஸ் நிறைய டைப் ஆஃப் ஸ்பீசிஸ்லாம் இருக்காங்க. 10 பேஜ் ஹோமோ சேப்பியன்ஸ்ல படிச்சிருக்கேன். எக்ஸாக்ட்லி. அதில் என்ன அவனுங்க எப்படி எக்ஸ்டென்ட் ஆனானுங்க நான் பார்த்து எனக்கு என்னன்னா அந்த ஹோமோ நியாண்டர்தால்ஸ்லாம் நம்மளோட செம்ம பவர்ஃபுல். நம்ம வந்து அவங்களோட ரொம்ப வீக் ஃபிசிக்கலி. இப்போ நிறைய 1 vs 1 கான்செப்ட்லாம் இருக்குல்ல செஸ்ல எல்லாத்துலயுமே 1 vs 1 இருக்கு. பட் ஆனஸ்ட்லி 1 vs 1 மட்டும் தான் ஒரு கான்செப்டா இருந்துச்சுன்னா நம்மளெல்லாம் காலி. ஒரு சிம்பான்சி வந்து நம்மளுக்கு கிழிச்சிரும் ரெண்டா. கரெக்டா. பட் நம்ம எப்படி இவால்வ் ஆனோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல எல்லா அனிமல் ஸ்பீசிஸ்மே எனக்கு சாப்பாடு இருந்தா உனக்கு சாப்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் தான் ஆடிட்டு இருக்கும் போது நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்ரோச் பண்ணுவோம். நமக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும். இது அந்த பாசிட்டிவ் சம் கேம்னு சொல்லுவாங்க. இப்படி ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா தனியா வந்து அட்டாக் பண்ணி தோத்துக்கிட்டு மற்ற ஸ்பீசிஸ்லாம் அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் யோசிச்சு ஒரு பெரிய மேமத் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எலிஃபென்ட்ல ஒரு மேமத் இருக்குன்னா ஒரு 50 பேர் சேர்ந்து இவனுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஒருத்தன் குழி தோன்றான், ஒருத்தன் ஃபயர் பண்றான். இப்படி பண்ணும்போது 50 பேருக்குமே அந்த ஒரு பெரிய ஃபீஸ்ட் கிடைக்குது. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி கலெக்டிவா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அதே புக்ல நீங்க சொன்னதுனால இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கும். ரிலீஜியன், நேஷன், ஸ்டேட், லா, பிராண்ட், இது எல்லாமே நம்ம வந்து எஸ்பெஷலி இதில் நம்ம ரிலீஜியன் இல்லை நேஷனை மட்டும் எடுத்துட்டோம்னா என்ன நினைப்போம்னா நிறைய பேர் நினைக்கலாம் நம்மளை இதெல்லாம் பிரிக்குதுன்னு நினைப்போம். கரெக்டா. ஆனால் நம்மளை ஒன்று சேர்த்ததே இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம்ல இன்னைக்கு வந்து கனெக்ஷன்ஸ் ரொம்ப இன்டர்நெட்னால ஒரு ரெவல்யூஷன் ஆயிடுச்சு. பட் அந்த டைம்ல எல்லா ட்ரைபுமே வந்து ஒரு 100 பேர் தான் இருந்திருக்காங்க. 100 பேர் மேல போகவே முடியாது. அதுக்கப்புறம் சந்தேகம் வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாருமே நேச்சுரலி ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தான் பார்ப்போம் மற்றவங்களை. அந்த 100 பேர் மேலே இப்போ இங்கே இருக்கிற ஒருத்தன் யூஎஸ்ல இருக்கிற ஒருத்தனை வந்து நம்புறான் அப்படின்னா மேபி அவங்க 2 பேரும் ஒரு கிறிஸ்டியன்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரிலீஜியனுங்கிற கான்செப்ட் அவ்வளோ பேரை சேர்க்க ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அகெயின் இது எல்லாமே என்னன்னா ஸ்டோரிஸ். அந்த ஒரு கதை, அந்த நேஷனுங்கிறது ஒரு ஸ்டோரி. எண்ட் ஆஃப் த டே யாரு பார்டர் போட்டா? நம்ம தானே போட்ட பார்டர். ஸோ அந்த ஒரு ஸ்டோரிஸை நம்புறோம். இப்போ நீங்களும் நானும் மேபி சம்மதமே இல்லாமல் இன்னொரு கண்ட்ரியில் பார்க்கும்போது நீயும் இந்தியாவா நானும் இந்தியாவான்னு நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த ஒரு சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் ஆனது இது எல்லாமே வந்து அந்த ஒரு ஸ்டோரிஸ் தான் காரணம். அந்த ஸ்டோரிஸோட மெயின் ப்ராடக்ட் என்னன்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போ மறுபடியும் வந்து இண்டிவிஜுவலிசம்னு ஒரு கல்ச்சர் வந்துட்டு இருக்கு. தனியாக நான் இருக்கணும், தனியாக போய் நான் வின் பண்ணணும். அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் இந்த நடுவில் பென்குயின் கூட போட்டிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அதை க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தனியாக இருக்கிறது அதுதான் நம்ம அப்படி அது முடியாது. என்ன கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுமே தனியாக பண்ணுறது ஓகே. நானுமே நிறைய டைம் தனியாக நைட்டில் உட்காந்து பண்ணியிருக்கேன். ஆனால் பின்னாடி இருந்து சப்போர்ட் இருந்திருக்கு. தனியாக ஃபுல்லாகவே தனியாக பண்ணலாம் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக பின்னாடி சப்போர்ட் இருந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், இவங்களாம் ஹெல்ப் பண்ணலாம், முடிஞ்சிருக்காது. அப்படி ஒர்க் ஆகாது என்ன கேட்டிங்கன்னா. கண்டிப்பாக. அண்ட் கம்யூனிட்டியுமே ரொம்ப அழகான விஷயமா தான் இருக்கு. இப்போது ரீசெண்டாக நானுமே ரொம்ப போக மாட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ரன்னு போயிருந்தேன் பாண்டிச்சேரியில். அவங்க ஒரு ரன் கிளப் மாதிரி இருந்தாங்க, அவங்க கூட போயிருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது ஓகே இவங்களாம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருந்தது. அவங்க ஒரு 4 விஷயம் என்ன கேட்டாங்க, நான் ஒரு 4 விஷயம் அவங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் இன்னொரு அந்த பெரிய மீட்டிங் ஒன்று போயிருந்தேன். அப்போ தான் சந்தோஷ் பிரேம் அவர்லாம் பார்த்தேன். நான் நெட்வொர்க் பண்ணுற ஆளே கிடையாது. நான் அதுவும் பெரிய ஆளுங்க கிட்ட ரொம்ப மோசம். எனக்கு அந்த ரொம்ப தெரிஞ்சிக்க வேணான்ற ஒரு ஜோனுக்கே நான் போயிடுவேன் நிறைய டைம்.
அப்போ ஆனால் இவங்க கூட போய் பேசும்போது அவங்க வந்து சந்தோஷ் பிரம்லாம் வந்து நல்லா பேசி அவரு தான் எனக்கு கொஞ்சம் நெட்ஒர்க்லாம் கொடுத்தாரு. ஓகே இப்படி தான் பிராண்ட்ஸ் இது பண்ணுவோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுதே, சரி ஓகே கொஞ்சமாச்சு இனிமேல் நெட்ஒர்க் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஏமாந்துருவார் இடத்துல அப்படின்னு தெரியுது. அதனால் இருக்கணும், அதுவும் இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அதான் இன்னொன்று அந்த காஃபி சொல்கிற, காஃபி ஈவினிங் போய் குடிக்கிறது, ஒரு பசங்க 4 பேர் கூட குடிக்கிறது வந்து தனியாக குடிக்கிறது இருக்கணும். வீக்லி 1-2 டைம்ஸ் இருப்போம், கண்டிப்பாக குடிப்பேன். ஆனால் ஒரு 3-4 பேர் கூட குடிக்கிறது வந்து அது ஜாலியாக இருக்கும். அது அப்போ தான் நிறைய பேசுவோம், ஒன்றும் நல்லா இருக்கும் அது. ஸோ அந்த கம்யூனிட்டி இதுவே நல்ல ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக. திங்க் இப்போ வந்து எல்லாமே பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் வி எண்ட் த கான்வர்சேஷன். மேபி இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க். பட் ஒரு கொஸ்டின் நான் என் சைடில் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இட் குட் பி ரூட் டு ஆஸ்க் திஸ். ஆனால் இப்போ ஒரு பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் ஸ்டென்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்டர்னல் தாட் இருந்திருக்கா? இப்போ வந்து எல்லாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க, அடுத்த கேள்வியே என்ன வரும் அப்படின்னா, இவன் எப்போ அடி வாங்க போகிறான் அப்படிங்கிறது நிறையா பேர் யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த அதே ரெடிட் த்ரெட்டில் நான் பார்த்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்மளோட டவுன்ஃபாலும் வரும், இல்லை அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா? அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா என்னன்னு? நான் வந்து அடி கண்டிப்பாக எப்படியும் ஏதாவது பண்ணி கண்டிப்பாக இருக்கும், நம்மள தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் கூட ஆல்ரெடி ஒரு வாட்டி என்ன ஆச்சு, ஒரு வீடியோவில் வந்து வேகமாக குப்பைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் அப்படி சொல்லக்கூடாது, தூய்மை பணியாளர்களை நான் சொல்லிட்டு இருப்பேன். அது வந்து நான் அடுத்த வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் அது வந்து ரொம்ப டைமுக்கு அப்புறமாவும் என்னை போட்டு ஒரு 2-3 பேர் அதை நோட் பண்ணி வேறு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி எனக்கு தெரியும் சம்திங் ஏதோ இது பண்ணாலுமே. ஆனால் என்னோடய மைண்ட் செட் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, இது இன்னொன்று கூட கேட்பாங்க, இப்போ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணியே நீங்கள் ஃபுல்லாக இருந்துருவீங்களா லைஃப்பில் அப்படின்லாம் கேட்பாங்க. நான் அவ்வளோ யோசிக்கல ஃபஸ்ட்டு, இன்றைக்கி மட்டும் தான் யோசிக்கிறேன். இன்றைக்கி நாளைக்கு அவ்வளோதான், இதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன்னு. ரொம்ப யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கும் நாள் போயிடும். இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சோன்னா இன்றைக்கும் நல்லா நிம்மதியாக இருக்க முடியாது. என்னை பற்றி நான் யோசிக்கிறதே அவ்வளோதான். இன்றைக்கி டே மட்டும் யோசிப்பேன், நாளைக்கு இருந்தது அப்படியே விட்டுருவேன். ரொம்ப ப்ராக்டிக்கலாக அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். நெக்ஸ்ட் டே நான் ரொம்ப யோசிக்கவே மாட்டேன். இப்போ இன்றைக்கி பாட்காஸ்ட் அதை கூட உங்களுக்கே தெரியும், எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, நம்ம ஜாலியாக அப்படியே போயிட்டோம், இவ்வளோ தான் பண்ணியிருக்கோமே. ஸோ என்ன கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அதுக்கெலாம் ப்ரிப்பேர்டு தான் ப்ரோ. இது எப்படி சொல்கிறேன், இப்போ நான் இன்றைக்கே சேனல் போச்சுன்னு கூட வைங்களேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. அழகாக ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு, எனக்கு வந்து இந்த ரொம்ப ப்ரெஷரைஸ்டு வேலை பிடிக்காது, ஐடி வேலைலாம் பிடிக்காது. ஏதாவது ஒரு கடையில் கண்டிப்பாக எதனா ஒரு வேலை இருக்கும், இல்லைனா ஒன்றும் இல்லை, எதனா காஃபி கடையில் போயிட்டு காஃபி போடுற வேலையில் சேர்ந்துருவேன். அவ்வளோதான், நல்லா காஃபி கற்றுக்கிட்டு போய் சேர்ந்துருவேன். எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். ஏதாவது அப்படி இல்லைனா இல்லை, இப்படி இதுவும் வேலைக்கு ஆகலைண்ணா, இப்போ இருக்க கையில் கொஞ்சம் காசு இருக்குது, அதை வச்சு அந்த ஒரு இடம் சொன்னல, பெரிய இடம்னு சொன்னல, பெரிய இடத்த கொஞ்சம் சின்ன இடமா வாங்கிட்டு அப்படியே போய் செட்டில் ஆகிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு இப்போ செட் பண்ணி ஒரு 5 இயர்ஸில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 5 இயர்ஸ் வரைக்கும் அது ரெடி ஆகிடும். அப்புறம் அங்கேயே போய்ட்டு நம்மளுக்கு தேவையான சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். மேபி ஏதோ ஒரு கண்டிப்பாக அதில் எனக்கு எப்படி காசு வர வைக்கிறதுன்னு தெரியும், அதுக்கான ஐடியாஸுமே இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு மட்டும் யோசிக்கிறேன், இப்போ அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அடிப்பாங்க, அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா எஸ்பெஷலி நாங்கள் வந்து நிறையா பேர் நம்ம ஒர்க்கை பார்க்கும்போது மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. நீங்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு வேர்டு கூட உங்கள் இன்டென்ஷனலாக நீங்கள் அப்படி சொல்லியிருக்கலாம், உங்கள் இன்டென்ட் சரியாக இருந்திருக்கலாம், நீங்கள் பார்க்குற விதம் வேறு அப்படி இருந்திருக்காதே தவிர வார்த்தை அப்படி சொன்னதுனால உங்களை டக்குன்னு மிஸ்இன்டர்பிரட் பண்ணி பண்ணுவாங்க. என்ன மேட்டர்னா, நான் வந்து சின்ன வயசுல அப்படி சொல்லி பழகிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, வீட்லேயும் யாரையும் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னதில்லை. நானும் வீடியோவில் ஜாலியாக சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் அதை ஃபுல்லாக பேசிட்டேன். பட் அதான் ப்ரோ, அடிக்க போகிறாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஆனால் என்னோட இது வந்து அதை சொல்கிறேன், கண்டிப்பாக தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு என்றைக்குமே அடி வாங்க மாட்டேன், கண்டிப்பாக பேட் ப்ரொமோஷன்ஸுக்கு அடி வாங்க மாட்டேன். மேபி வேறு எதனா இது இருந்தால் வாய்ப்பு இருக்குது. பட் ஓகே தான், ரெடி தான். அதான் சொன்னேன், நாளைக்கே பேஜ் போனால் கூட பார்த்துக்கலான்ற ஒரு ஒன்றில் தான் இருப்பேன். இந்த கண்டென்ட் கிரியேஷன் சொல்கிறேன். ஆனால் ஜென்ரலாகவே உங்கள் சர்க்கிளில் உங்களை மிஸ்இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் சொல்ல நினச்சி தப்பாக புரிஞ்சு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்? இல்லை, ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப அந்த ஹேட் கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, ரொம்ப கம்மி. ரொம்ப 99.9 வந்து நல்ல கமெண்ட்ஸ் தான் இருக்கும். அதாவது நான் அந்த காம்படிஷன் ஒன்று பண்ணேன், அப்புறம் குளிர்கால சவால் பண்ணேன். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுத்தையும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் சேர்த்தா ஒரு 10,000-20,000 கமெண்ட் இருக்கும் ஒரு வீடியோவில். இந்த யூடியூப் இது சேர்த்தா 10,000 கமெண்ட் இருக்கும். அதெல்லாம் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையில சொல்கிறேன், அதெல்லாம் படித்தோன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ எலாபரேட்டடாக இருக்கும். நம்மளுக்குன்னு ஒருத்தங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பெரிய பேராகிராஃபில் அடிப்பாங்க. செம்மையாக இருக்கும், செம்ம ஃபீலிங்காக இருக்கும். அதேமாதிரி நம்மளை பார்த்து நான் வந்து ஒரு 12 கிலோ லாஸ் பண்ணிட்டேன், நேரில் ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க, அது பயங்கரமாக இருக்கும். நம்மளை பார்த்து புக்கு படிக்கிறேன்ற நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறோம். புக்கு நம்மளே பிகினர் தான், ஆனால் நம்மளை
பரவாயில்ல நம்மளை பார்த்து படிக்கிறன்றப்ப ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அந்த இதில் வந்து எனக்கு செம சந்தோஷம். எனக்கு அது எல்லாருக்கும் கிடச்சா போதும். ஏன் பீப்புளுக்கு உங்களை பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னையா மேபி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கனால நினைக்கிறேன். ஓகே. அப்படியே இருக்கனால எதுனா நடந்துச்சு. அவர் ஆஷிக் சுலைமான் சொன்னார், அவர் கூட அதான் சொன்னார், உங்ககிட்ட ஒன்று கற்றுக்கிட்டேன், வீடியோ ஒரு நாள் போட முடியலன்னா ஸ்டோரியில் நீங்கள் போட முடியல மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுறீங்க. ஸோ அது மேபி ரியலிஸ்டிக்காக இருக்கனால நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி இப்போ நான் இதெல்லாம் வரும்போது முன்னாடி வந்து என்ன கேட்டிங்கன்னா எப்படி இருந்ததுன்னா ஃபிட்னஸ் சரி, மாசாக போகிறது, மாசாக நடக்கிறது, பாட்டு அப்படி தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி தருண்குமார் இவங்களாம் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த 2 தோன் தான் இருந்தது. நம்மளது வரும்போது தான் ஜாலியாகவும் பண்ணலாம். அதாவது இவ்வளோ இதுவாக இருக்கல, ஃபிட்னஸ்னால் மாசாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பண்ணலாம், எல்லாருக்கும் தேவை. அது லைஃப் கூட சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம். எல்லா நாளும் பண்ணணும்னு கிடையாது. 3 நாள் 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும், நல்லா சாப்பிட்டா போதும், ஆக்டிவாக இருந்தால் போதும். ஜிம்மு மட்டும் தான் போகணும்னு இல்லை, நிறைய ஸ்போர்ட் இருக்குது. கேலிஸ்தனிக்ஸ் இருக்குது, ராக் கிளைம்பிங் இருக்குது, இங்கேயே இருக்குது ராக் கிளைம்பிங். நிறைய பேருக்கு தெரியாது, அது செம்ம ஸ்போர்ட்டு. அதில் நிறைய பெரிய பெரிய காம்ப்ஸ் நடக்குது, கேலிஸ்தனிக்ஸ்லேயும் ராக் கிளைம்பிங்லேயும். இன்னும் நிறைய ஸ்போர்ட் இருக்குது. ஃப்ரிஸ்பிலாம் இருக்குன்னு எனக்கு ஃப்ரிஸ்பி ஒரு ஸ்போர்ட்டுன்னு எனக்கு தெரியாது, சும்மா ஜாலியாக விளையாடுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அவ்வளோ இருக்குது, எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படி வச்சுக்கிறது நல்லது தான். நான் ஒரு கன்சியூமராக உங்கள் கான்டென்ட் வியூவராக நான் சொல்லணும் அப்படின்னா, ஒன்று வந்து உங்கள் கான்டென்ட் வந்து ரொம்ப பீப்புள் உங்களை பிடிக்கிறதுக்கான காரணம் நீங்கள் வல்னரபிளாக இருக்கீங்க நிறைய இடத்துல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கிஸ்தனிக்ஸ் எதுலலாம் பெஸ்ட்டு அப்படிங்கிறது தெரியுங்கிறத தாண்டி கிஸ்தனிக்ஸ்க்கு வந்து எது அப்செட் ஆகும், எதனாலலாம் வந்து அவர் அழுதுருக்காரு, என்ன இன்பர்ஃபெக்ஷன்ஸ் அவருக்கு என்னெல்லாம் இருக்குது, இதுவும் நீங்கள் ஷேர் பண்ணதுனால. இது யாருக்கு யூஸ்வலாக ஷேர் பண்ணுவானா, இப்போ எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட இன்பர்ஃபெக்ஷன் தான் தெரியும். ஓகே, பட் நீங்கள் அது பப்ளிக்காக ஷேர் பண்ணும்போது அது ஒரு இதை காட்டுது. ஆமாம், இப்போ இந்த காம்படிஷன் சொன்னால அது கூட அதுதான். அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது எனக்கு. இப்போ கூட அந்த பிரச்சனை இருக்குது. என்னால் இப்போ இந்த பாட்காஸ்ட் சொன்னல கொஞ்சம் கிடுகிடுன்னு தான் இருந்தேன். சேம் தான், அந்த காம்படிஷன் போகும்போது என்னால் முடியல. லைக் பரபரன்னு இருந்தேன். அது பிரேக் பண்ணோம், லைக் அந்த ஒரு பயத்தை பிரேக் பண்ணோம், ஒரு அந்த போய் ஷோ அப் பண்ணோம், அந்த பயத்தை பிரேக் பண்ணோம். நிறைய இடத்துல இப்போ வந்து திடீர்னு எதனா ஒரு இடத்துல எப்படி சொல்கிறது, ரோட்டில் யாருனா எதனா ரொம்ப ஆர்ன் அடிச்சா கூட இல்லை, ஓரமாக போயிடணும்னு தான் நினைப்போம். பட் ஆனால் ஓரளவுக்காச்சும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். லைக் அதுக்கு டப்புன்னு செதறக்கூடாது அப்படின்ற மாதிரி இது இருக்கும். ஸோ அதனால் நான் எனக்கு எதனா பிரச்சனை இருக்குன்னா மோஸ்ட்லி நிறைய விஷயத்த என் வீடியோவில் தான் நான் சரியாக பண்ணுவேன். லைக் வீடியோவில் அக்கௌண்டபிலிட்டி இருக்க மாதிரி இருக்கும் ஏதாவது ஒன்று. அந்த காம்படிஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், அப்புறம் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக ஷோ அப் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா பசங்க எல்லாரும் லைக் அதான் சண்டை செஞ்சு தான் ஆகணும், போய் தான் ஆகணும். அந்த மாதிரி எப்பயுமே வச்சுக்கிறது அது எப்படி சொல்கிறது, எனக்கும் ஒரு நல்லது, பார்க்குறவங்களுக்கும் மேபி அவங்க ஃபியர்ஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வரும்ல, ஃபேஸ் பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடய இருந்துட முடியாதுல்ல, அந்த ஒரு இது இருக்குது. சேம் கோஸ் வித் இந்த நீங்கள் அந்த கோர்ஸ் சொல்லியிருந்தல, அதுவுமே நான் கொஞ்ச நாள் அப்படி தான் பண்ணிட்டுருந்தேன். அதனால தான் ப்ரோக்ரஸே ஆச்சு. அதுக்கப்புறம் சேத்தன் அதான் ஹிமாச்சல் போயிட்டேன், அது அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. திருப்பி வீடியோஸில் என்ன தெரியுமா சொல்லுவேன், இன்றைக்கி நான் வந்து புக்கு படிக்கிறப்ப புக்கு வச்சு ஸ்டோரி போடலான்னா என்ன செருப்பாலே அடிங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா, அன்றைக்கி எதனா ஸ்டோரி போட்டேன்னு வச்சுக்கலாம், ஃபுல்லாக செருப்பாக ஒரு வாட்டி போட மறந்துட்டேன், நானே அந்த ஸ்டிக்கர் வச்சு இப்படி போட்டுக்கிட்டேன், அதில் தொட்டால் அந்த செருப்பு டம்முன்னு அடிக்கும், அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டிக்கர்லேயே, அது மாதிரிலாம் வச்சு விட்ருவேன். அந்த மாதிரி தான் இருக்கிறது. கரெக்டாக அவங்கள எல்லோரும் பார்க்குறாங்க, அவங்களுக்கும் ஜாலியாக இருக்குது. அவங்களும் மேபி அந்த ஒரு லைக் ரெகுலராக நிறைய பேர் இன்றைக்கி ஒருத்தர்லாம் பண்ணியிருந்தார், இந்த புக்கு படித்தேன் நீங்கள் சொன்ன புக்குன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். படித்த ரொம்ப தேவையான ஒரு இதுவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதான் பிகினர்ஸ் முக்கியமாக அது ஒன்று இருக்குது ப்ரோ. மாஸ் ஆகிட்டு தான் பண்ணுவேன், பண்ணால் சூப்பராக தான் பண்ணுவேன், அது வேலைக்கே ஆகாது, அப்படி வைக்கவே கூடாது. பரவாயில்ல, பிகினராக இருந்து பண்ணுங்கள். நீங்கள் 0ல் ஸ்டார்ட் பண்ணது அப்போ தான் தெரியும் எல்லாருக்கும், அதான் இன்னும் கனெக்ட் ஆகும், அது பெரிய ஜேர்னியாக இருக்கும். அந்த ஜேர்னி நீங்கள் வந்து பயங்கரமாக ஒரு ப்ரோ ஆகிறப்ப, இங்கேருந்து என்னோட கேலிஸ்தனிக்ஸ் நல்லா பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலே, சொல்கிறேன் பயங்கரமாக இருக்காங்க. எதுக்கு அதிகமாக இருக்குன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் முடிச்சனால தான். லைக் எல்லாரும் கூட கனெக்ட் பண்ண முடியும், எல்லாருக்கும் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அது எடுத்து பண்ணுறதுன்றது. அது எப்பயுமே நம்புவேன். ஸோ வந்து பண்ணால் இந்த ஒரு ஸ்கில் அன்லாக் பண்ணி தான் பண்ணுவேன். அப்படிலாம் பண்ண வேண்டாங்க, ஜாலியாக பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணுங்கள், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர் கிடையாது. கரெக்ட். இன்ஃபேக்ட் பிகினராக இருந்தால் அவனுக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ். ஆமாம், கனெக்ட் ஆக முடியும். நிறைய பேர் நான் சொல்லுவேன் வெயிட் லாஸ்லாம் பண்ணுறாங்களே, ஓரளவுக்கு வந்துட்டு போடலாம் அப்படின்னு இருக்கேன். நான் பண்ணாதீங்க, இங்கேருந்து பண்ணுங்க, இங்கேருந்து இங்கே என்ன பிரச்சனை இருக்குது மொத்தமாக எடுங்க, ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போது ஒரு 100 days பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் எண்டில் ஒரு நல்ல வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒன்று ஹெவி லைக் நல்லா வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை தான் எப்பயுமே சொல்லுவேன், பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படியே பண்ணுறேங்க.
ஓரளவுக்கு நான் வந்துட்டு தான் பண்ணுவேன், இந்த ஸ்கில் அன்லாக் பண்ணிட்டு தான் பண்ணுவேன், இவ்வளோ பண்ணிட்டு தான் பண்ணுவேன், அது வச்சுக்கவே கூடாது. நினச்சா உடனே பண்ணிடணும். நீங்கள் உங்களை தைரியமான ஆளுன்னு சொல்லுவீங்களா, கரேஜஸ்ன்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, கண்டென்ட் கிரியேஷன் வந்தால் கரேஜஸ், எதுலேயுமே நான் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவேன் தான். பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல ப்ரோ. இப்போது கொஞ்சம் மேபி வளர்ந்துருக்கனால ஒரு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் எட்டி பார்க்குது, பேச முடியுது கான்ஃபிடென்ட்டாக. அது ஒரு இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக சுத்தம் இருக்க மாட்டேன். முன்னாடிலாம் ஒரு கூட்டமாக இருக்க இடத்துல அவங்களுக்கு ஸ்பாட்லைட் இருக்காது, ஆனால் அங்கே நடக்கிறதுக்கே கொஞ்சம் பயப்படுவேன், நடக்கிறதுக்கே கொஞ்சம் திணறுவேன். ஆனால் இப்போது இல்லை, இப்போ வந்து அப்படியே போயிடுறது. கான்ஃபிடென்ட்டான்னு இல்லை, அது பெருசாக தெரியல. எப்படின்னா அப்போல்லாம் கை எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது, கை இப்படி வைக்கணுமா இப்படி வைக்கணுமா, கை பின்னாடி கட்டிகிட்டே போவேன். இப்போ இல்லை, இப்போது ஜாலியாக கை கட்டுறதுல அந்தளவுக்கு பாருங்கள், அந்தளவுக்கு இருந்தேன். ஸ்கூல்லலாம் அதான் ப்ரோ, ரொம்ப ஒரு சஸ்ஸான பையன்தான், எதுவுமே பண்ண மாட்டேன், அந்த மாதிரி தான். வரைகிறது தெரியும், ஓரளவுக்கு படிப்பேன், அவ்வளோதான். ஓகே. இப்போ ஜென்ரலாக என்னதான் இருந்தாலும் உங்களோட நீஷ் வந்து ஃபிட்னஸ்னு ஒரு நீஷ் இருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து அதில் ஒரு ரீடிஃபைன் பண்ணீங்க. ஜென்ரலாக ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஆல்ஃபா பர்சனாலிட்டி எமிட் பண்ணும்போது டமால் இருக்குன்னு பார்ப்பாங்க, டமால் டுமில் இருக்குன்னு பார்ப்பாங்க. கரெக்ட். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டோட்டலாக என்னடா நம்மள மாதிரி தான் இருக்கான், ஃபிட்டாகவும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெரி ரேண்டம் கொஸ்டின், ஹூ இஸ் அ மேன் டு யூ, இல்லை டு யூ ஹாவ் எ டெஃபினிஷன் ஃபார் இட்? மேனா இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் பவுண்டரிஸ்ன்ற மாதிரி. இப்போ அதாவது ஒரு காமன் ஸ்டீரியோடைப் என்னன்னா, இஃப் யூ ஆர் அ மேன் யூ ஷுட் பி ஸ்ட்ராங், பில்ட், அந்த மாதிரி இருக்கிறத நிறைய பேர் நம்புவாங்க. அதனால நான் கேட்குறேன். இல்லை, என்ன கேட்டிங்கன்னா இல்லைங்க ப்ரோ, அவ்வளோ இது தெரியல அவ்வளோ. சரி, அதுதான் அவ்வளோ இருக்காங்க. மேபி ஒரு முக்கியமான விஷயத்தில் கோட்டை விட்டாங்கன்னா, ஃபேமிலின்ற விஷயத்தில் கோட்டை விட்டாங்கன்னா அப்போ மேனா இல்லையா? அவ்வளோலாம் இல்லை. மேனுன்னு பார்க்கக்கூடாது, மொத்தமாக உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறீங்களா, ஃபிட்டு இவ்வளோ உடம்பு இருந்தால் இவ்வளோ புஷ்அப் எடுத்தால் தான் மேன், அப்படிலாம் இல்லை. ஹெல்த்தியாக இருக்கீங்களா, நல்லா சாப்பிட்றீங்களா, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்களா, ஓகே, அவ்வளோதான் மேன் விமன். நான் எப்பயுமே அது பண்ணவே மாட்டேன். நீங்கள் நிறைய வீடியோஸில் எதுலேயுமே எனக்கு பார்த்துருக்கவே முடியாது. லைக் இந்த மேனு ஆல்ஃபா இதெல்லாம் நான் போடவே மாட்டேன். இதெல்லாம் சும்மா இவனுங்க, உண்மையாக சொல்ல போனால் அவ்வளோதான். அது ஒரு மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான். எல்லாமே அது ஒரு ஸ்டோரி, அதை நம்ப வச்சா அவங்களுக்கு பெனிஃபிட். அதுதான் அந்த கோர்ஸ் அந்த பெரிய ஊரில் பண்ணிருக்கல நான் பார்த்தேன். அது பார்த்தோன்னே ஓகே கம்முன்னு இருங்கப்பா விடுங்க அப்படின்ற மாதிரி. எதுக்கு ப்ரோ, அது தேவையில்லாத விஷயம் அதெல்லாம். நான் அது ரொம்ப அந்த மேன் டெஃபினேஷன்லாம் கிடையாது. கேட்டிங்கன்னா எப்பயும் ஒரே இதுதான், அதான் சொல்கிறேன், ஏதாவது பண்ணிட்டே இருங்க, உங்கள் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும். லைக் ஒன்று நினச்சிங்கன்னா அந்த டைமில் பண்ணோன்னு ஒரு அந்தளவுக்கு எல்லா ஃப்ரீடமே, ஃபினான்ஷியல் எல்லா ஃப்ரீடமே சொல்கிறேன். ஃபேமிலியை ஒழுங்காக பார்த்துக்கணும், நம்மளை நம்பியிருக்கோம் ஒழுங்காக பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுதான் மெயின். டன். ஏன்னா இப்போது லைக் மேன் அப்புறம் நம்பியிருக்கவங்க ஒழுங்காக பார்த்துக்கலன்னா அப்புறம் என்ன உடம்பு வச்சு என்ன பிரயோஜனம், என்ன பண்ண போகிறீங்க? புரியுது. அதான் நான் இது மெயினாக உங்ககிட்ட கேட்டதே வந்து நீங்கள் ஒரு புது நரேட்டிவ் செட் பண்ணீங்க அந்த ஃபிட்னஸ் இதுக்கு. இல்லை எனக்கு அதான், எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இப்படி தான் இருக்கணும்லாம் எனக்கு எதுவும் இல்லை. இல்லை, நமக்கு என்ன நம்மளா இருந்தால் போதும் இல்லை? ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், அப்போ தான் நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியும். நம்மளா இல்லைனா ஒரு இதுக்குள்ளே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாள் ஒரு ஏமாந்துட்டு இது பண்ணுவீங்க, உங்களே ஏமாத்திட்டு எவ்வளோ நாள் இருக்க முடியும்? ஒரு நாள் கண்டிப்பாக பர்ஸ்ட் அவுட் ஆகிடுவீங்க, அப்போ எல்லாமே போயிடும். அதுக்கு முன்னாடியே என்னென்னு சார்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்ட், மேக் சென்ஸ். டன். ஐ திங்க் நான் ஓவராலாக என்னெல்லாம் கவர் பண்ணணும்னு நினச்சனோ பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்ககிட்டயா? உங்ககிட்ட வந்து சரி, நல்ல இது. எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஒன்றும் தெரியாது, காசை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நீங்கள் என்ன ரொம்ப நாளாக பார்த்துருக்கீங்க, நான் ஃபினான்ஷியலாக எப்படி இது பண்ணுறேன்னு பார்த்துருக்கீங்க. நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி இருங்க ஃபினான்ஷியலில் இருங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபினான்ஷியலாக உங்களை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் வித் மணியுமே வந்து பயங்கரமாக மாறிட்டு இருந்துச்சு, இப்போவுமே மாறிட்டு தான் இருக்குது. பட் நான் என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்டே வந்து மணியை நம்ம வந்து என்ன ஆனாலும் பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு தாட் இருக்குன்னா, நான் பணம் பின்னாடி போகக்கூடாது, இல்லை பணத்தை வந்து நான் வேல்யூ பண்ணேன்னா மற்றதெல்லாம் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் முதல்ல மணியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கான டைம் அண்ட் எஃபர்ட் நம்ம கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணோன்னா தான் அது நம்மக்கிட்ட வரும். அண்ட் மணியை கெட்ட விஷயமா பார்க்கவே கூடாது. ஏன்னா
மணி நிறைய பேர் வந்து இந்த நான் நல்லது பண்ணணும் அதனால எனக்கு பணம் வேணாம் அப்படிலாம் நீ வந்து எக்ஸ்ட்ராவாக கூட நிறைய கூட சம்பாதிச்சு அதுக்கப்புறம் உன்னால அது நிறைய எமோஷன்ஸ் அன்லாக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மணி வந்து நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுக்க முடிஞ்சுச்சு. இது மாதிரி நிறையா பேர்கிட்ட நீ கொடுக்க அந்த மணியோட பெனிஃபிட்ஸுமே இன்னும் நிறையா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். உங்ககிட்ட நான் ஒரு சஜஷன் அப்படின்னு என்ன சொல்லுவேன்னா, லைஃப் எப்படி மற்றவங்க ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுறாங்களோ நீங்கள் வந்து மணியை வந்து எனக்கு தெரிஞ்சு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பண்ணலான்றீங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு வந்து அது கூட மணி வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இன்னேட்லி இருக்கு கரெக்டா? அதனால அதுக்கான முயற்சி வந்து நீங்க மத்த இதுல போடுற அளவுக்கு அதுல போட மாட்டேங்கிறீங்க. ஆமா கண்டிப்பா. அது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வை நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிடணும். எனக்கு வந்து இவ்வளோ மணி வேணும்னு ஒரு கோல் போஸ்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கோல் போஸ்ட் செட் பண்ணதுக்கப்புறம் அது ஏன் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பிராண்ட் டீல்ஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் கண்டிப்பாக நிறைய நல்ல பிராண்ட்ஸ் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணலாம். எனக்கு வந்து உங்ககிட்ட மணி சம்பாதிக்கிறதுக்கு நான் டிப்ஸே கொடுக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு அது ஆல்ரெடி அந்த வே எல்லாம் சார்ட்டட். உங்களை தடுக்கிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறது தான் மாற்றணும்னு நான் நினச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து நிறையா பிராண்ட் டீல்ஸ் பண்ணியிருக்கேன். ஜோஹோ கூட பண்ணியிருக்கேன், ஆக்கோ கூட பண்ணியிருக்கேன், அமேசான் பிரைம் வீடியோ கூட பண்ணியிருக்கேன், மேக் மை ட்ரிப் கூட பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருமே எந்த மாதிரி பிராண்ட்ஸ்னால் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கே நான் பெருமைப்படுவேன். ஸோ நீங்களே என்ன மாதிரி நிறைய நல்ல பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேஷ் ஃபேமை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி நிறைய நல்ல பிராண்ட்ஸ் அவங்க கேட்டலாக்ல ரெடியாக வச்சிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ரெலவெண்டான பிராண்ட் கூட ஒர்க் பண்ணி கொலாபரேட் பண்ணி நிறைய சம்பாதிச்சு அந்த மணியை வச்சு நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணுங்க. இப்போ பேக் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய பிராண்ட்ஸ் உங்ககிட்டயும் வந்திருக்கும். பட் நம்ம என்னன்னா, ஐயோ இது ஒரு வேலை ஏதாவது ஆகிருக்குமா அப்படி ஆகிருக்குமா, நம்ம நிறைய யோசிச்சு we will come up with ways to not collaborate and work. கண்டிப்பா. அகைன் ஏன் அப்படி பண்ணிருப்போம்னா, அந்த பணம் நமக்கு இப்போ அப்போ தேவையில்லை, நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படி யோசிக்காம இந்த பணம் நம்ம வருது, இதை வச்சு நீங்க மேபி உங்களோட கம்யூனிட்டிக்கு நீங்க நிறைய கொடுக்கலாம். அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா மோர் மணி வில் பி கம்மிங் அப்படின்றது. இன்னொன்று ஜென்ரலாகவே நான் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்றது, எனக்கு ஒரு சேலரி இருக்கு அப்படின்னா ஒரு 10% எடுத்து நான் தள்ளி வச்சுட்டு மிச்சது தான் என்னோட சேலரியாக கன்சிடர் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஓவராலாக இப்போ என்னோட கம்பெனிலேருந்து நான் சேலரி வித்ட்ரா பண்ணுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி அதில் வந்து ஒரு மேஜர் சங்க் என் ஃபேமிலிக்கு போயிடும். அதுக்கப்புறம் எனக்குன்னு இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு 10% எடுத்து நான் இது பண்ணிப்பேன். இன்னொரு பெரிய அப்டேட்டில் ஒரு சஜஷன் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, நீங்களே குக் பண்ணுவீங்க கரெக்டாக உங்களோட இதில். நான் எந்த மாதிரி அதை டேக்கிள் பண்ணுவேன்னா, என்னோட பெர் ஹவர் வேல்யூன்னு ஒன்று வச்சுருப்பேன். நான் ஏன் குக் பண்ண மாட்டேன் இல்லை இதுனா, உங்களுக்கு வந்து தெரப்பியூட்டிக்காக இருக்கலாம், ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். நான் வந்து அந்த ஒரு விஷயம் நான் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் வேற ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் குக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 மணி நேரம் சமைப்பேன்னா என்னோட சேலரி வச்சு பார்ப்பேன். நான் பெர் ஹவரில் அதை விட நிறையா சம்பாதிக்கிறேன், அந்த காசுக்கு நான் ஒரு மெய்டை என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும்னா நான் டக்குன்னு அவுட் சோர்ஸ் பண்ணிடுவேன். புரியுது. எடிட்டிங் நான் பண்ணவே மாட்டேன், குக் நான் பண்ண மாட்டேன், மெய்டை அவங்கள வச்சுப்பேன். இதெல்லாம் ஏன்னா நான் பெரிய இவன் அப்படிங்கிறதுனால இல்லை, அந்த டைமை வந்து நான் என் டீமுக்கும் என்னோட ஒர்க்குக்கும் நான் வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக நான் போட்டேன்னா என் டீம் இன்னும் நல்லா க்ரோ ஆவாங்க, எங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்க முடியும். இன்னொன்று இந்த மெய்டுக்கும் அது ஒரு சம்பளம் தான். புரியுது. ஸோ அந்த மாதிரி நான் யோசிப்பேன். இது புதுசாக இருக்குது. டைமை வந்து அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவேன். மணி வந்து அது ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்கும். எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ண வேணாம் அப்படின்னா டக்குன்னு அதுக்கு ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணி ஆள் வச்சிருவேன். அதனால ஒரு 2 லட்சத்துக்கு ஒரு கோர்ஸ், ஆக்சுவலாக அதை நான் பைரேட்டடாக படித்தேன். அந்த கோர்ஸோட ஒரே ஒரு அவுட்கம் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட்டிங் நீங்கள் பண்ணவே கூடாது. அப்படியா? அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் கிரியேட்டர் ஆல்சோ. பட் ஆனால் நீங்கள் வந்து எப்படியாச்சும் ஒரு எடிட்டரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆஸ் எ கிரியேட்டர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்கள் மைண்டை அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த யூனிவர்ஸ். ஆமாம், அது கரெக்ட். ஆமாம், நீங்கள் ஓப்பனாக வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த ஐடியாஸுங்கிறது என்ன ப்ரோ, அது வந்து உங்ககிட்ட வரும், உங்ககிட்ட எல்லாம் இன்னொருத்தவங்க கிட்ட போயிடும். அதுதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் அதுக்கு ஓப்பனாக ரிசீவிங்காக இருக்கணும். நம்ம எப்பவுமே எடிட்டிங்னே டைம் போயிடும். ஆமாம், எனக்கே அது ஒரு 1.5 hours அந்த மாதிரி போயிடும். என்ன மேட்டர்னா, எனக்கு என்னோட ஸ்டைல் ஆஃப் இதில் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு எஃபோர்ட் போடணும். இப்போ இது என்ன தெரியுமா, இது எப்படின்னா, எனக்கு வந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். புரியுது. நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு கிடைச்சாதான் அந்த அலைன்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மேசிவாக இதாகலாம். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டைமில் வர்த் இல்லாத விஷயங்களை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடணும். இன்னொருத்தவங்களால் அது பண்ண முடியும்னா அது அவங்க கிட்ட கொடுத்துடணும். அது பண்ணிங்கன்னா உங்களோட பெரிய அசெட் உங்களுக்கு எஸ்பெஷலி டைம் மட்டும்தான். ஆமாம், இல்லை எனக்கு கண்டிப்பாக, ஏன்னா சில நாள்லாம் முடியாமல் தான், லைக் அதான் சொன்னல, டைம் இருக்காது, போட முடியாது, ஏன்னா குக் பண்ணிட்டோம், இது ஒரு டயர்டாக இருக்கும். கரெக்டு. ஆமாம். ஸோ அதனால் மேபி அந்த மைண்ட் செட் டுவர்ட்ஸ் மணி அண்ட் தென் இந்த கான்செப்ட் ஆஃப் அவுட் சோர்சிங், விச் இஸ் உங்கள் டைமை நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வேல்யூ பண்ணி மணியை கொடுத்துட்டு நான் டைம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட். புரியுது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நானும் பெரிய ஆள்லாம் இல்லை, உங்ககிட்ட நீங்கள் இல்லை எனக்கு பெரிய ஆள் அப்படின்னு கேட்கல, லைக் பட் ஆனால் என்னோட மணியில் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்ல, லைக் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு தெரியும். பட் நான் இருக்கிறதே
ரொம்ப ரொம்ப வீக்னா ஃபினான்ஷியலாக தான். ஓகே. நான் அதை பற்றி எதுவும் பார்க்கவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பழைய காலம் தான். கோல்டு கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன். எனக்கு அது நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கேன். அதனால் வாங்கி வச்சுப்பேன். அது அப்படியே இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். மற்றபடி நான் வேறு எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல. இப்போ தான் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் பார்க்குறவங்களாம் கேட்பேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் இருக்கா இது மாதிரி கேட்பேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஒன் லாஸ்ட் திங் என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு அவங்க கிராஃப்ட் இல்லை, அவங்களோட டிரெக்ஷனை ஃபிகர் அவுட் பண்ணாததுனால நிறைய பேர் வந்து ஒரு வேலை பார்த்து ஒரு போர்ஷனை வந்து அலோகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து முன்னாடி நான் ஒர்க் பண்ணிருக்கும் போது பயங்கரமாக படிப்பேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிச்சிருக்கேன், ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, இதெல்லாமே படித்து ரொம்ப பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போது அந்த எனர்ஜி ரொம்ப கம்மியாயிருச்சு. ஓகே, இப்போ ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு வீடியோஸ் பண்ணணும், யூடியூப்பில் யாருமே பண்ணாத அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும், பணத்தெல்லாம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு என்னோடய கிராஃப்டில் நான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணதுனால, அந்த கிராஃப்டில் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டனாலும் அதை மட்டும் நான் கரெக்டாக பண்ணேன் அப்படின்னாலே மணி தானாக ஃப்ளோவின் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. இப்போது விராட் கோலி, லெப்ரான் ஜேம்ஸ், குகேஷ்லாம் வந்து செஸ் மட்டும்தான் அந்த பையனோட உலகமே. கரெக்டாக நான் கூட பாட்காஸ்ட் பண்ணும்போது வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஒரே மேட்ச்சில் 13 கோடி. ஸோ உங்களுக்கும் அதே தான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்ஸ் இது ஃபிகர் அவுட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த டிரெக்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா எவ்ரிதிங் மணி அதெல்லாம் வந்து உங்களுக்கு பை ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இதே ஃபிலாசபி எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. இப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு அவங்க வந்து ரொம்ப கான்ஷியஸாக அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமாம், இது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா முன்னாடி தேடி போகிறப்ப வேற மாதிரி இருந்தது, பட் இப்போ வருது. ஒன்ஸ் அந்த கிராஃப்ட் மட்டும் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம 2 பேரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அது நமக்கு இந்த ஏர்லி டைமில் ஓரளவுக்கு நமக்கு டிரெக்ஷன் கிடச்சிது. நிறைய பேருக்கு இது வந்து ஒரு லேட் 30s. இன்ஃபேக்ட் இப்போது ஆவரேஜாக ஒரு வீடு வாங்குகிற டைம் எப்போன்னு தெரியுமா? வீடு கூட இல்லை, ஒருத்தன் வந்து கார் வாங்குறது ஆவரேஜ் ஏஜ் வந்து 32. அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறது 30 to 35. ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியானால எல்லாருமே வந்து நான் ஒரு 25 வயசில் நான் ட்ரிப்பு போகலனாலோ இல்லை கார் வாங்கலனாலோ ஒரு பெரிய ஃபெயிலியராக ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம், ஐயோ அது ஆமாம். ஆமாம், நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை. என்னால் முடியும், என்னால் அதான் சொல்கிறேனே, நான் எப்போயுமே யோசிக்கிறது தான். எந்த பொருள்னாலுமே எப்போயுமே யோசிக்கிறது தான், நம்மளால் முடியும், இது வாங்கிட்டோன்னா நம்மளால் இன்னும் கொஞ்ச நாள் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னா தான் அதை பற்றி யோசிப்பேனே. இல்லைனா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு என்றைக்குமே எதுவுமே யோசிச்சதில்லை. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அது ஆகும்னா யோசிச்சதே கிடையாது. சில பேர் அதுவும் இந்த கிரெடிட் கார்டெலாம் இருக்குல்ல, என் வாழ்க்கையில் தொட்டு கூட அதை நான் பார்த்ததில்ல, அதை தொட்டே பார்த்ததில்ல. எதையுமே டியூல் எதனா ஒன்று வாங்குறனா கூட சரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சே வாங்கிடலாம் நான் பார்த்துப்பேன். ஏன்னா இன்னொரு நல்ல விஷயமா இருக்குது இந்த சேர்த்து வைக்கிறதுல. நிஜமாலே அந்த பொருள் தேவைன்னா நம்ம அதை வாங்குவோம், இல்லைனா அந்த சேர்த்து வைக்கிற டைமில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது உங்களுக்கு தெரியல, அது ஒன்று இருக்குது. ஒரு பொருள் வாங்குறோன்னா, இப்போது உண்மையாலே ஒரு இப்போ ஷூ ஏதோ உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேவைன்னா அந்த டைம் சேர்த்து வைக்கிற டைமுக்குள்ளே பிடிச்சிச்சுன்னா வாங்கிடுவோம், இல்லைன்னா அவ்வளோதான், அது அப்படியே போயிடும். ஆமாம், பட் கிரெடிட் கார்டு வந்து ஒரு இட் இஸ் டிசைன் டு டேக் த மணி ஃப்ரம் அஸ். அது ரொம்ப கிளவராக ஆடினா ஓகே, பட் இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் எல்லாமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பேசிட்டோம் ஓரளவுக்கு. ஆமாம், ஒரு லாஸ்ட் கொஸ்டின். நீங்கள் இது வந்து பெரிய ஆன்சர்லாம் இல்லை, என் பேரை கரெக்டாக சொல்லுங்க பாப்பா. நீங்கள் எஃப்எஃப்ரா தப்பு. நான் வீடியோ முன்னாடியே இவர்கிட்ட நான் கேட்டேன், வந்து என் பேர் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? அந்த பாட்காஸ்ட்ல நீங்க சொன்னீங்க கான்ஃபிடென்ட்டா எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு நீங்க உட்கார்ந்து மாட்டீங்கன்னா இன்னொரு சான்ஸ். பாரா எப்படி ப்ரோ? எதனா இல்ல சொல்லிட்டு அதான் வேற கேட்கிறாரு. ரொம்ப கஷ்டமான பேரா இருக்கு ப்ரோ உங்களுக்கு. விடுங்க, கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் வராது. என் பேர் வந்து எப்பாஃப்ரா. சொன்னாலும் வர மாட்டேது. எப்பாஃப்ரா லைட்டா வந்துட்டேன். இஃபப்ரா அப்படின்னு வந்துட்டேன். இல்ல சும்மா சொல்லாதீங்க. எப்பாஃப்ரா ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ரைட், டன் ப்ரோ. ஐ திங்க் ஐ என்ஜாய் த கான்வர்சேஷன். எஸ்பெஷலி நிறைய பர்சனலான விஷயத்தையும் நம்ம பேசணும். ஆமாம், ஃபுல்லாகவே பர்சனலாக தான் பேசினோம். ஆமாம், ஸோ ரியலி என்ஜாய்டு. அண்ட் உங்களுக்கு நான் வந்து உங்களோட அக்கௌண்ட்டோ இல்லை என்னது நான் பார்த்தனாலே எனக்கு வந்து ஒரு ஹோல்சம் சைட் ஆஃப் இன்டர்நெட் மாதிரி எனக்கு இருக்கும். உங்களோட ஸ்டோரிஸோ எஸ்பெஷலி உங்கள் கம்யூனிட்டியுமே நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவன் வந்து என்னண்ணே ஆமாண்ணேன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ நான் அதை பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். அதனால் இதே மாதிரி இருங்க. நிறையா பேர் அது பண்ணி இது பண்ணுன்னு சொன்னாங்கனாலும் உங்களுக்கே தெரியும் கரெக்டாக இது எடுக்கணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போனீங்கனாலே ஒரு ஃபெல்லோ வியூவராக we all would be really happy. So keep spreading the positivity that you always do.
தேங்க்யூ ஃபார் கம்மிங். நன்றி. ஆமாம், கடினமாக இருங்க.